श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्यगकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षां मे दिशचाक्षुषीं सकरुणा दिव्यैः चिरं प्रार्थिता शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिका ताववापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटविनो मूलतो निस्सरन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। பரமஹம்சரான குருநாதாருடைய பரமானுகிரக விசேஷத்தினால இந்த நடந்து வரக்கூடிய சங்கர குரு சரித்திரம் 3 நாளாக அனுசந்தானம் பண்ணிட்டு வரும். சனாதனமான தர்மத்துக்கே ஆதி குருவா பிரகாசிக்கக்கூடியவர் பகவத் பாதா. ஒவ்வொருத்தருடைய கிரகத்தையுமே குருவுடைய ஒரு ஞாபகம் இருக்கணும். குருவுடைய அனுகிரகம் இருந்தாதான் வாழ்க்கை பூர்ணமாகும். எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ராமானுஜரை எப்படி கொண்டாடுறாங்க, ராமானுஜருடைய சித்திரம் இல்லாத கிரகம் கிடையாது. அதே மாதிரி துவைத பரம்பரையில் வந்தவா, மத்வாச்சாரியாருடைய பரம்பரையில் வந்தவா, மாத்வாருடைய கிரகத்தில் பார்த்தீங்கன்னா மத்வாச்சாரியருடைய சித்திரம் இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு கிரகத்திலையுமே லோககுருவா இருக்கக்கூடிய சங்கர பகவத் பாதாவுடைய சித்திரமாவது வைத்து பூஜை பண்ணணும். இது பெரியவா தீர்த்தம் குரல்ல 5வது பாகம் சங்கர சரித்திரம் என்கிற பகுதியில் சொல்ற. எப்படி நம்ம முக்கியமா ஸ்ரீராமநவமி, ஸ்ரீ கோகுலாஷ்டமி இவைகள்லாம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி சங்கர ஜெயந்தி உற்சவத்தையும் முக்கியமா கொண்டாடணும். எல்லாரும் முடிஞ்ச பரியந்தம் சங்கரரை கொண்டாடுறதுன்னா என்ன, குருவை கொண்டாடுறதுன்னா என்ன, அவர் என்னத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி வாழ்க்கையில வாழறது தான் அவரை கொண்டாடுறது. வாஸ்தவமா பார்த்தாங்கன்னா வெளிப்படையா ஒரு சித்திரத்தை வச்சுட்டு பூஜை பண்றது நம்மளுடைய ஒரு ஆத்ம திருப்திக்கு. ஆனா அன்றைக்காவது பகவத் பாதால் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் ரச்சனை பண்ணியிருக்க. பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் பரியந்தம் பாரத தேசத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கோ, எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்கோ, அத்தனை க்ஷேத்திரத்துக்கும்
யாத்திரை பண்ணி அந்தந்த ஒவ்வொரு தெய்வங்கள் பேர்லையும் பகவத் பாதால் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அற்புதம்னா, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அப்படியே தான் ஒருவன் பகவான் ஒருவன் இருக்காங்கிற பாவத்தை, தெய்வ பாவத்தை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கும். விரகத்துல நான் உள்ளுக்குள்ள அப்படியே உபனிஷதமான அத்வைத தத்துவத்தை உள்ளுக்குள்ள வைப்பேன். ஒவ்வொரு நிலையில இருந்து ஸ்திதி பண்ணியிருக்காங்க பகவத் பாதா. ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி ஸ்தோத்திரம். உஜாகராந்த மோதகம் சதாவிமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் கணேசன் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம், பஞ்சசாமர விருத்தம்னு பேர். அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி மேல நான் நேற்றுக்கு குமார சஷ்டி, நேற்றுக்கே ஞாபகம் இல்லை எனக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பி சொன்ன, குமார சஷ்டியாச்சே, சுப்பிரமணிய சுவாமி பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே. பகவத்பாதால் சுப்பிரமணிய சுவாமியை ஸ்துதி பண்ணியிருக்கார். அவர் ஸ்துதி பண்ண மாதிரி அவர் ஸ்துதி பண்ண முடியாது. எங்க ஸ்துதி பண்ணினாலும்னா திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல பகவத்பாதால் சுப்பிரமணிய சுவாமியை பார்க்க, அங்க சுப்பிரமணிய சுவாமி மேல ஸ்துதி பண்றால் புஜங்க பிரயாதம். அந்த விருத்தத்துல, புஜங்க பிரயாத விருத்தத்துல, இந்த புஜங்க பிரயாதம் அப்படின்னாலே பாம்பு நெளிகிற மாதிரி நெளியக்கூடிய விருத்தம். அந்த விருத்தம் குழந்தைகளுக்கெல்லாம் கூட சுலபமா வாக்குல வரும். அந்த விருத்தத்துல சரியா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க பகவத்பாதா. கணேச புஜங்க பிரயாதம் பண்ணியிருக்காள், சிவபுஜங்க பிரயாதம் பண்ணியிருக்காள், தேவி புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள், பவானி புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள், சாரதா புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள், பாண்டுரங்க புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள். அபங்கம் முதல்ல பாடினவர் பகவத்பாதால் தான். விஷ்ணு புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள். இப்படி எல்லா தெய்வங்கள் மேலேயும் ஸ்ரீராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள். அந்த புஜங்க விருத்தம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றதுக்கு எளிமையா இருக்கக்கூடிய விருத்தம். அதுல சுப்பிரமணிய புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பகவத்பாதால் திருச்செந்தூர் முருகன் மேல பண்றார். ஏன்னா சுப்பிரமணிய சுவாமியை உபாசிக்கிறதே எப்படின்னா புஜங்க ரூபத்துல உபாசிப்பார். இப்ப கர்நாடக தேசங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நாகத்தை வச்சுட்டு அது சுப்பிரமணிய சுவாமிய பூஜை. நம்ம பஞ்சாயத்துல பூஜை பண்றோம், ஆனா சண்மதஸ்தாபனம் பண்ணினார்னு சொல்றோம். ஆனா நம்ம சுப்பிரமணியரை காணுமே பஞ்சாயத்துல பூஜையில அப்படின்னா, சில சம்பிரதாயங்கள்ல நாகம் வச்சுட்டு இருப்பா பஞ்சாயத்துல, சில பேர் வேல் வச்சுட்டு இருப்பா, சில பேர் அதுவும் இருக்காது, வெறும் பஞ்சாயத்துல மாத்திரம் இருக்கும். இன்னும் சுப்பிரமணியரை பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னா, தீபத்தை பூஜை பண்றாங்க, விளக்கேற்றி தானே பூஜை பண்ற. அந்த அக்னி ஸ்வரூபம் இல்லையா, அக்னி சம்பவம் இல்லையா, அதனால அந்த தீபத்துல சுப்பிரமணிய சுவாமி பூஜை. அதுக்கும் காட்டிலும் இன்னும் என்ன சொல்லணும்னா, அந்த காலத்துல ஒவ்வொரு அந்தனருமே அக்னி உபாசனை பண்ணிட்டு இருந்தார். அதனால அந்த அக்னி உபாசனையிலேயே சுப்பிரமணிய உபாசனம் அடங்கினதாக இருந்தது. ஏன்னா அந்த சுப்பிரமணியர் அப்படின்னாலே பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். பிரம்மம்னு அர்த்தம், பரபிரம்ம வஸ்துன்னு அர்த்தம். அந்த பரபிரம்ம வஸ்து எப்படி எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கோ, நானும் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படி காமிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, 2 மனைவியை பக்கத்துல வச்சுட்டு காமிக்கிறார். ஒரு மனைவி யாரு? கொரத்தி குலத்துல பிறந்த வள்ளி. இன்னொரு மனைவி யாரு? தேவேந்திரனுடைய பெண்ணான தேவசேனா. 2 பேருக்கும் நான் சமமானவன். சுப்பிரமணியர் உபாசிக்கிறவாளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சாமானிய காட்டாளர்களும் சுப்பிரமணியர் உபாசிப்பா. பாத யாத்திரை போவா, முருகனை கொண்டாடுவா, தமிழ் கடவுள்னு கொண்டாடுவா. பெரிய பெரிய மகா ஞானிகள் பரமஹம்சர்கள் எல்லாம் கூட சுப்பிரமணியர் உபாசிச்சுதான் அடைஞ்சிருக்க. எத்தனையோ மகாபுருஷால் சுப்பிரமணியர் உபாசிச்சுதான் அடைஞ்சிருக்க. அத பகவத்பாதால்
கொண்டாடுறார். சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லும் பொழுது சொல்றார், நேற்றுக்கு அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணினா பாருங்க கனகதாரா ஸ்தோத்திரத்துல, அம்மா உன்னுடைய கட்டாட்சம் இந்த மேல விழுந்தா போறாரு. இந்த கட்டாட்சத்தை பகவத்பாதால் எல்லா தெய்வத்திலையும் பிரார்த்தனை பண்றாள். அதுல அழகு சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து சொல்றார், ஹே சுப்பிரமணியா, நீ மயில் வாகனத்துல உட்கார்ந்து இருக்க, உனக்கு 6 முகம். சுப்பிரமணியருக்கு ஏன் 6 முகம் அப்படின்னா, அப்பாவுடைய 5 முகம், அப்பாவுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருடம், ஈசானம் சொல்லக்கூடிய அப்பாவோட 5 முகம், அம்மாவுடைய 1 முகம் சேர்ந்து 6 முகம் சுப்பிரமணியர். இத்தகைய 6 முகம்னா ஒவ்வொரு முகத்திலும் 2 கண்கள், 6 12 கண்கள் உனக்கு இருக்கு. அந்த 6 12 கண்கள் எப்படி இருக்குன்னா, சின்ன கண்ணா, யானைக்கு பெரிய சரீரம் வச்சு சின்ன கண்ணா வச்சிருக்காரு பகவான். ஆனா சுப்பிரமணிய சுவாமி எப்படி இருக்காருன்னா, பாக்குறதுக்கு குழந்தை வடிவம், முருகன்னு பேர். முருகன்னால அழகு, குழந்தை தெய்வம், குழந்தை வடிவம். கண்கள் எப்படி இருக்குன்னா, நீளமா கண் இருக்கு, காது பரியந்தம் கண்ணு விசாலமா இருக்கு. அத்தகையான 2 கண்ணா 12 கண்ணு இருக்கேப்பா அவனுக்கு. அந்த 12 கண்ணு அத்தனையும் என் மேல வையின்னு சொல்லல, அந்த 12ல ஒரு கண்ணுடைய அந்த திவலை என் மேல விழாதா, அது என் மேல போட்டா உனக்கு ஏதான உன்னுடைய ஒரு சீலத்துக்கு ஏதான ஹானி வந்துடுமா என்ன? விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம் மயாஸ்யந்திஷு துவாதசஸ்வீக்ஷணேஷு மயீஷத்கடாட்சஸ் சகிருத்வாதிதஸ்தேதே பவேத்தே தயாசீலகாணாமஹானி. நான் ஒரு கடைக்கண்ணை மேல பட்டா அவனுக்கு அதனால உங்க சீலத்துக்கு ஏதாவது குறைவு வந்துட போறதா? ஏன்னா திடீர்னு ஏன் இப்ப ஞாபகம் வந்தது சுப்பிரமணிய சுவாமி, நான் நேத்திக்கு சொன்னா நேத்தோட மறந்து போயிட்டேன். மத்தியானம் பெரியவர், எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கும்பகோணத்துல தினகர சர்மான் பெரியவர். அந்த சர்மாஜி போன் பண்ணி, சுவாமிமலையில உற்சவம் நடக்கிறது, சஷ்டி உற்சவம் நடக்கிறது, அங்க கர்ப்பிணிகளா குழந்தைகளா எங்க இருக்குன்னு கேட்டார். அப்ப சுப்பிரமணிய சுவாமி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது ஞாபகம் வந்தது. சரி, உற்சவம் ஒன்றும் முடியல, கந்தசஷ்டி உற்சவம், குமார சஷ்டி உற்சவம் எல்லாம் ஒன்றும் முடியல. சரி, உற்சவம் நடப்புறியா அந்த சுப்பிரமணிய சுவாமியை நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அந்த சுவாமி எங்க இருக்கார்? பெரும்பாலும் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எங்க இருப்பாருன்னா மலைக்கு மேலதான் இருப்பார். மலைக்கு மேலதான் சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். ஏதோ ஒரு குன்றில் இருப்பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்பூர்ல ஒரு மலை கட்டி அதுக்கு மேலதான் இருக்கார் சுவாமி, மேல இருக்கார். ஏன்டா அப்படி மேல இருக்கார் அப்படின்னா, அந்த காலத்துல வாகன வசதிகள்லாம் இல்லாத பொழுது ஜனங்கள்லாம் நடந்துதான் ஆலயத்துக்கு போவா, பாதரட்சை கூட இல்லாத போவாங்க. அப்ப பாதரட்சை இல்லாத போகும்போது அப்படி மலை ஏறணும்னா, கீழேந்து மலை ஏறும்போது உடம்பெல்லாம் சிரமப்பட்டு, ஆனா மனசு முழுக்க முருகா, என்றைக்கு நான் உன்னுடைய தரிசனத்தை அடைய போறேன் தெரியலையே, என்றைக்கு நான் முருகப்பெருமான தரிசிக்க போறேன் தெரியலையே அப்படின்னு மனது முழுக்க சுப்பிரமணியரை நினைத்து உருகி ஒவ்வொரு அடியும் விழுத்து வைத்து கடைசியில அந்த சுப்பிரமணியருடைய தரிசனத்துக்கு வந்ததும் அவளுடைய நிலை எப்படி ஆடுறதுன்னா, ததா பர்வதே ராஜதே தேதிரூடா, அவளுக்கு கைலாச பர்வதத்துக்கே போய் சிவபெருமானுடைய மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுப்பிரமணியனை பார்த்து ஒரு சந்தோஷம் உண்டாயிடுறது. அவளுக்கு அந்த சந்தோஷம் உண்டானதுங்கிறது மாத்திரம் இல்ல, எவர்கள் இரவு மண்ணிவாசே நராஜேதிரூடாக ததா பர்வதே ராஜதே தேதிரூடாக, ரஜத பர்வதமாக கூடிய கைலாச பர்வதத்து மேல ஏறுவர்களாக பெற்றார்கள். இப்படி அதை காமிச்சு கொடுக்கக்கூடியவராக சுப்பிரமணிய சுவாமி. இதீவ ப்ருவன் கந்தசைலாதிரூடா சதேவோ முதே மே சதா ஷண்முகோஸ்து. கந்தமாதன பர்வதம்னு பேரு திருச்செந்தூர். அது ஒரு மலைப்பிரதேசமா இருந்த இடம்தான். சேதுபந்தனம் பண்ணும் பொழுது அந்த மலைகள்லாம் எடுத்து போனா இப்பயும் அந்த மலை அடியில இருக்கிறதுனால தெரியல நம்மளுக்கு கண்ணுக்கு. அப்படி அந்த மலைக்கு அடியில சுவாமி அந்த குகையில உட்கார்ந்து இருக்க. அது எந்த குகையில உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு குகன்னு பேரு. ஏதோ மலை அடிவார குகையில உட்கார்ந்து இருக்கல, உன்னுடைய ஹிருதய குகையில உட்கார்ந்து இருக்க.
நம்மளுடைய ஹிருதய குகையில உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு குஹன்னு பேரு. அது மாத்திரம் இல்ல, திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல எங்க இருக்கார், அந்த குகையில உட்கார்ந்து இருக்கார். அவருடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா சமுத்திரம் அப்படியே அலை வீசின்னு இருக்கும். சமுத்திரத்தை தரிசிக்காத சுப்பிரமணியர் தரிசனம் பண்ண முடியாது திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல. அதை என்ன காமிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமினார், வர பக்தாளுக்கெல்லாம், பா கடலை பார்த்தியா, கடலை பார்த்தியா, அலை வருது இல்லையா, அலை வந்து கரையில வந்து பின்னாடி வாங்கி போயிடுறது இல்லையா, இந்த மாதிரி நீயும் சம்சாரம் என்கிற கடல்ல விழுந்து சுழண்டு சுழண்டு கஷ்டப்பட்டிருக்க. அது ஊர்மி, ஊர்மின்னா அலைகள், ஊர்மி வரிசை, அலைகளுடைய வரிசைகள். இன்னொன்று ஊர்மினா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்மி, ஷடூர்மி. சம்சாரத்துல என்ன ஷடூர்மின்னா சோகம், மோகம், பயம், மிருத்யு, பசி, தாகம். இந்த ஆறும் ஊர்மிகள்னு பேரு, ஷடூர்மின்னு சொல்லுவார். பசி, தாகம் பிராணனுடைய தர்மம், சோகம், மோகம் மனசனுடைய தர்மம், அதுக்கப்புறம் பயம், மிருத்யு இவைகள் சரீர தர்மம். இத்தகையான இந்த ஷடூர்மியில மாட்டிட்டு தானே ஒவ்வொரு ஜீவனும் சிரமப்பட்டு இருக்கான். இப்படி இந்த அலையானது, இந்த ஊர்மியானது கரையில வந்து பின்வாங்கிட்டு போயிடுறதோ, அந்த மாதிரி என் சரணத்துக்கு நீ வந்தாச்சு இல்லையா, இனிமேல் அந்த உனக்குள்ள வரக்கூடிய ஷடூர்மி பின்வாங்கி போயிடும், இனி உன்னை பாதிக்காது. எதாப்தேஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவாபத சந்நிதௌ சேவதாமே. அந்த மாதிரி ஆபத்து அலை மாதிரி மேலுக்கு மேல ஏறி ஏறி நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அந்த ஆபத்து அலைகள்லாம் என் சரணத்துல சன்னதிக்கு, என் சரணத்துக்கிட்ட வர பரியந்தம் தான்ப்பா உனக்கு இருக்கும். என் சரணத்துக்கு வந்தாச்சோ இல்லையோ ஆபத்து பின்வாங்கி போயிடும். ததைவாபத சந்நிதௌ சேவதாமே இதி ஓர்மி பந்தீர் நிருணாம் தரிசயம் தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹந்தம். இப்படி சுப்பிரமணிய சுவாமியை புஜங்க பிரியாத ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தினால ஸ்துதி பண்றார் பகவத்பாதார். இப்படி எத்தனையோ நம்மளுக்கு உபாசனா தெய்வங்களை காமிச்சு கொடுத்து, ஏதோ உபாசனையோட நிற்காத அந்த உபாசனையினால மனசு ஓர்நிலப்பட்டதும், அந்த ஓர்நிலப்பட்ட மனதுக்கு சாந்தி, ஆத்ம திருப்தி வரணுமையானால் ஆத்ம ஞானம் ஒன்றுதான். அந்த ஆத்மானுபூத்தியை காமிச்சு கொடுக்கக்கூடிய விசார பிரக்கிரியையும், அதுக்கு உண்டான சாதனா மார்க்கங்களையும், உபனிடத்தில் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தத்துவத்தெல்லாம் கூட அப்படி சின்ன பிரகரண ஸ்தோத்திரங்கள் மூலியமாக எத்தனையோ வேதாந்த ஸ்தோத்திரங்கள் ரச்சனம் பண்ணி சிம்பிளா ஸ்தோத்திரங்கள் மூலியமாக படிச்சாலே அந்த ஆத்மானுபூதி வரா மாதிரி பகவத்பாதால் எழுதி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட குருவை நம்ம மறக்கலாமா? மறக்கிறது பெரிய தப்பு இல்லையா? குருவை மறந்தா தப்பு இல்லையா? அதனாலதான் பகவத்பாதால் யோகபாசத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்றது, யாவதாயுஸ்ஸதா வந்தியா வேதாந்தோ குரு ஈஸ்வரா. எவ்வளவு ஆயுஷ்காலம் நீ வாழறியோ அத்தனை ஆயுஷ்காலம் முழுவதும் 3 பேருக்கு நீ கடன்பட்டிருக்க. 3 பேர் நமஸ்காரம் பண்ணியே ஆகணும். யாருன்னா வேதாந்தா குரு ஈஸ்வரா. வேதாந்த சாஸ்திரத்தையும் அதை உபதேசம் பண்ணக்கூடிய குருவையும், இது ரெண்டுத்தையும் காமிச்சு கொடுத்த, இதுக்கு காரணமா இந்த சரீரத்தை கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கும் நீ ஆயுஷ்காலம் முழுவதும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றது. இந்த ஒரு சம்பிரதாயத்தை பகவத்பாதால் காமிச்சு கொடுத்தால், அந்த பகவத்பாதால் தான் அனுஷ்டானம் பண்ணி ஆச்சரணம் பண்ணினாதான் ஜனங்கள் ஆச்சரணம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து முதல்ல பகவத்பாதால் அழகா 5 வயசுலேருந்து 8 வயதுக்குள்ள வேதாத்தியனம் எல்லாம் பூர்த்தியா எடுத்தவர். 3 வருஷத்துல கடம்பத்தோட 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டாலும் சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணியாச்சு. அத்தியனம் பண்ணி 8 வருஷத்துக்குள்ள அத்தியனத்தை முடிச்சு அம்மாவுக்கு சுശ്രൂஷை பண்ண வர தன்னுடைய கிரகத்துக்கு. ஹிதி சப்தஹாயனே அகில ஸ்ருதி பாரங்கததாம் கதோ வடுஹு பரிவ்ருத்ய குரு குலாக்ருஹே ஜனனீம் வர்யஜரன் மகாயசாஹ. அப்படி குருகுலத்துல குருக்கு சுശ്രൂஷை பண்ணி பரிவிருத்திய குரோஹோ, குருவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி குரோஹோ குலாத்து கிரகே ஜனனீம் பரியஜனது மகாயசா. பெரிய யசஸ்வியான பகவத்பாதால் கிரகத்துக்கு வந்து தாயாருக்கு சுശ്രൂஷை பண்ண ஆரம்பிச்சார். தாய் வந்து யாருக்கு சுശ്രൂஷை பண்ணணும், பாக்கியம் பண்ணி இருக்கணும்.
எவன் ஒருவன் தாய் தந்தையாருக்கு சுசூழ பண்ணலையோ அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு பாகவதத்துல கிருஷ்ணன் கண்ணீர் விடுறார். வசுதேவர் தேவிகிய கம்சனை உத்தாரணம் பண்ணி ஜெயிலேருந்து அவளை விடுவித்து காலில் விழுந்து பகவான் அழற. இத்தனை நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு சுசுருட பண்ணாத நான் போயிட்டேனே. எவன் ஒருவன் அம்மா அப்பாவுக்கு சுசுருட பண்ணாத தான் மாத்திரம் சௌக்கியமா வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானோ அவளை அழவிட்டு சிரமப்படுத்தி கொண்டு அவன் அந்த கடைசியில் அடுத்த ஜென்மா அவனுடைய மாம்சத்தையே சாப்பிடக்கூடியதான ஒரு பாப ஜென்மா வாழைவான்னு பகவான் சொல்றாரு. அதனால இதெல்லாம் பகவத்பாதாளுக்கு மனசுல அனுசந்தானம் செய்து கொண்டுதான் தனக்கோ 8 வயசு வரைக்கும் தான் ஆயுஷ்காலம் நியதி, அதுக்குள்ள தாய்க்கு பண்ணக்கூடிய சுசுருடையெல்லாம் பண்ணி திருப்தியை சம்பாதிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல பகவத்பாதால் தாயாருக்கு 7வது வயதுல இருந்து தாயாருக்கு சுசுருடை பண்ண ஆரம்பிச்சு விட்டால் பரிச்சரன் ஜனனே நிகமம் படன்னே அபிஹுதா சரவி சபனத்வயம் முனிவரைர் நியதம் பரிபூஜயன்னே படுரவர்த்தத சம்ஸ்தரனிர்யதா. இப்படி பரிச்சரணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னால் ரொம்ப ஒரு ஆச்சரியம். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு இத்தகையான மேதாவிலாசத்தோட இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு பெரிய பெரிய மகான்கள்லாம் வருவாளா, பெரிய பெரிய ராஜாக்கள் முதற்கொண்டு சங்கரனுடைய ஒரு மேதாவிலாசத்தை கண்டு வந்திருக்க. கேரள தேசத்து ராஜா ராஜசேகரன் பேரு. சங்கருடைய அதி மேதாவிலாசத்தை பார்த்து அவரிடத்துல தான் வரலாமான உத்தரவு கேட்டு நடந்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தான் ஒரு 3 நாடகம் எழுதினார். ராஜசேகரன்கிற ஒரு ராஜா 3 நாடகத்தையும் பகவத்பாதால் சமர்ப்பணம் பண்ணி இதை நீங்க பார்த்து பரிசோதனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். பகவத்பாதால் ஒரு தடவை பார்த்து பரிசோதனை பண்ணி கொடுத்தால் இவருடைய அந்த காம்பீரிய அழகா பார்த்து ராஜா சரியா ராஜ முறையில சன்மானங்கள் கொடுக்கிறேன், நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணினால் ராஜசேகரனா மாதா ராஜாதும் விஜயசேகரம் சொப்யத்ய ஸ்ராவயாமாஸ ஸ்ருதம் நாடகத்ரயம். நாடகத்திரயத்தை காமிச்சு ராஜா சந்தோஷத்தை அடைஞ்சதும் தன்னுடைய ஒரு முறைப்படி அரச சன்மானங்களை கொண்டு தாங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு முன்னாடி வைத்தால் உடனே அவருக்கு பார்க்கவே இல்லை, இதுல கவனமே இல்லை சங்கரனுக்கு. குழந்தை சின்ன வயசுல இருந்து நல்ல வேதாத்தீனம் பண்ணி உபனிஷத் தத்துவத்தை புரிந்து விசாரம் பண்ணி அந்த ஒரு நிஷ்டையில இருக்கிறதுனால இந்த தனங்களை பார்க்கவே இல்லை. உடனே அவர் கவனிக்கலன்னு தெரிஞ்சு ராஜா விஜயசிரேஷ்டரே இவைகள் எல்லாத்தையும் அரசன்கிற முறையில நான் பிராமணனுக்கு பண்ணணுமே அதை பண்ணினேன்ப்பா, இது நீங்க தயையோட நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னார். உடனே பகவத்பாதால் சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு அன்னம் இருந்தாலும் ஒரு கோபீனம் இருந்தா போருமே, பிராமணாளுக்கு வேற என்ன வேணும்? படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு அன்னம், கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம், இது இருந்தா போறாதா? இப்படி இதை தவிர வேற ஆசை இல்லாம இப்படி வாழக்கூடியவன் இருக்கானே இவனதான் உத்தமமான அந்தனன்னு தேவதைகள்லாம் சொல்றான். மகாபாரதத்துல சாந்தி பருவால பீஷ்மாச்சாரியர் உபதேசம் பண்ணும்போது சொல்றால் பிராமணன்னா யாருடா எப்படிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்றார் பிராமணம் ஏதோ வசனத்தை கட்டிருக்கார், ஏனக்கேனது தாசிதா எப்ப எதேர்ச்சியா என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருக்கார். எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான், இவன் தான் பிராமணன் பேர் ஆத்மதப்தியோட இருக்கான், சந்தோஷமா இருக்கான். இதை தவிர வேற என்ன வேணும் பிராமணனுக்கு? இதுதான் பிரம்மனிஷ்டார் பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது திரிய ஸ்கந்தத்துல சொல்றார், ஏ ராஜனே சத்யாங்கிதோ கிம் கஷிபோ பிரயாசைஹி பாஹோ ஸ்வரித்தேயுபவர்ஹணைஹ் கிம் சத்யஞ்சலோ கிம் புருதர்ண பாத்ர்யா திக்வல்கலாலோ சதிகிம் துகூலைஹி.
चिरानि किं पथिन सन्दिदिशं दिभिक्षा नैवाङ्घ्रिवा परिवृतस्तरितोऽप्यशुष्यन् वृद्धा गुहाः किमवजतो वदिनोपसन्नात् कस्माद्भजन्ति कवयो धनदुर्मदान्धाने ராஜன் விசாலமான பூமி இருக்கும் பொழுது படுக்கைக்கு ஏண்டா இது வேணும் அது வேணும் அலையணும் அழகா மடிக்கிற மாதிரி சுவாமி விஜய கொடுத்துருக்காளே இதை மடித்துட்டு தலையில வச்சுக்க வேண்டாமா இதை விட்டு எனக்கு தலைவாணி வேணும்னு பல பேரை குற்றம் சொல்லி தலைவாணி கொடுக்கல எனக்கு சிரமப்படுத்திட்டா எனக்கு சரியா படுக்கையை போடலன்னு குறை சொல்லிட்டு இருக்கியே சத்யஞ்சலோக்கியம் அழகான ரெண்டுலையே சேர்த்தா ஒரு பெரிய பிக்ஷா பாத்திரமா ஆயிடுத்து இதுக்கு மேலேயும் ஒரு சாப்பாடு இறங்க போறது இதை சேர்த்த கரதல பிக்ஷ ஸ்தருதல நாடு இருந்து ஆத்மால ஒரு திருப்தியை சம்பாதிச்சு வேண்டாமா துகூலை சத்தி வல்கலாதோ ஒரு மரபுடைய கட்டிட்டா போறாதா இந்த பட்டு கட்டிக்கணும் இப்படி கட்டிக்கணும் அப்படி கட்டிக்கணும்னு அது போய் விரும்புறியடா வழியில எங்கேயாவது மரபுரி இல்லையா இல்ல ஏதோ வேஷ்டிகள் வஸ்திரங்கள்லாம் இல்லையா ஏதோ ஒன்று கட்டிக்கோ படுத்துக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்ற ஒரு என்ன மலைகள் பிரதேசங்கள் குகைகள்லாம் அடைக்கப்பட்டதா எடுத்தா அதெல்லாம் எத்தனையோ குகைகள் இருக்கே படுத்துக்கிறதுக்கு இடம் வேணும் ஏதோ ஒரு குகையில போய் உட்காந்து போயேன் பிக்ஷைக்கு ஆகாரம் வேணும்னு கேட்டா கிராமத்துல போனையாவது 4 பேர் திட்டுவா ஒன்று சோம்பேறின்னு சொல்லி விரட்டி அடிப்பா ஆனா கிராமத்துல உண்டான மரங்கள்ல இருந்து பழத்தை எடுத்தியானால் யாராவது குத்தகைக்கு வாங்கியிருப்பா குத்தகைக்கு வாங்கி வந்து அடிக்க வருவான் காட்டுல எத்தனையோ பழங்கள் பழுத்து தொங்குறதே மரங்கள்லாம் அந்த மரங்கள் இடத்துல நீ வந்து பழத்தை பறிச்சா ஏன் என்னிடத்துல பறிச்சு மரம் கேட்க போறதா குடிக்க தான் தீர்றதுக்கு தீர்த்தம் வேணும்னு கேட்டியானால் எத்தனையோ நதிகள் தீர்த்தம் ஓடிட்டு இருக்க ஜலாசயத்துல எங்கேயோ ஒரு நதி தீரத்துல மரத்து கீழே இருந்து தீர்த்தத்தை பிராசனம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இப்படி வாழப்படாதா அப்படி வாழறவன் தான் உத்தமமான அந்தரன் அவன் தான் ஞானி இதெல்லாம் மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் சொல்றார் எனக்கேன சதாச்சன்னஹ எனக்கேன சதாசிதஹ யத்ரக்வஜனசாயி ஸ்யாதே தம் தேவா பிராமணம் விதுஹு இத பகவத்பாதார் இதை ஞாபகப்படுத்தி இதை ராஜசேகரன் சொல்லி மகாபாரதம் இந்த மாதிரி சொல்றதப்பா அதனால அபரிமிதமான தனங்கள் எல்லாமே அதிகமான ஆதி வியாதி மனக்கோலையை கொடுத்து கொடுப்பா அதனால இதெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போனாங்க உடனே ராஜசேகரன் சொல்றார் அரசர் சொல்றார் சுவாமின்னு இந்த தனத்தை நீங்க எடுத்துட்டு உங்களை சேர்ந்தவ யாராவது ஏழைகள்லாம் இருப்பால அவளுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதும் உடனே பகவத்பாதார் சொல்ற இதுவும் பிராமணனுடைய தர்மம் இல்லடான்னா என்னடான்னா 4 பேர்ட்ட பணம் வாங்கி அதுக்கப்புறம் அது 4 பேர்ட்ட கொடுக்கறதுங்கிறது வந்து தர்மம் இல்ல தானம் பண்றது நான் பெரியவன் பணக்காரன் தனிக்கன் சிரேயத்தோடு இருக்கக்கூடியவன் யசஸோடு இருக்கக்கூடியவன் வெளிப்படுத்துவது எல்லாமே க்ஷாத்திர சுபாவம்னு பகவான் கீதையில சொல்லியிருக்காலே அவனுக்கு தெரியாதான்னு கேட்டார் தானமீஸ்வர பாவஸ்ய க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம் தானம் ஈஸ்வர பாவம் இவையெல்லாம் க்ஷத்ரியனுக்கு வந்ததான சுபாவமான கர்மாவாச்சே இது பிராமணனுக்கு உண்டானது இல்லை அதுக்கும் மேல பகவத்பாதர் சொல்றார் மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்றார் தானத்துக்கோசரம் நான் வந்து நல்ல காரியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பணம் சேர்க்கிறவன் இருக்கானே அப்படி பணம் சேர்த்து கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆனந்தமா இருக்கிறதே வசத்தின்னா ஏன்டான்னா பணத்தினாலதான் இவனுக்கு அழுக்கு தானம் பண்ணா அழுக்க போறது கையில இருக்கக்கூடிய பதார்த்தத்தை கொடுத்தா இவனுக்கு உண்டான அழுக்குகள் இவனை விட்டு பெயர்றதுன்னு சொல்றது வாஸ்தவத்துல பணமே இவனிடத்துல இல்ல தாரித்திரம்னா இவன் சுத்தமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ அப்படி சுத்தமா இருந்து கொண்டு தாரித்திரத்துல இருக்கும் பொழுது நான் தர்மம் பண்ணணும்னு சொல்லி பணத்தை வாங்கி அதை தானம் பண்றதுன்றது எப்படி இருக்கு தெரியுமா அழுக்கே இல்லாத வஸ்திரம் தோக்கணும்ங்கிறதுக்கோசரம் சேர்ல போட்டு அழுக்கு பண்ணி திருப்பி தோக்கிறா மாறினாடா இருக்குன்னா தானார்த்தம் யஸ்ய வித்தேஹா வரம் தஸ்ய நிரீஹதா பிரக்ஷாலனாத்தி பங்கஸ்ய தூராதயஸ்பரிசனம் வரம் தானார்த்தம் யஸ்ய வித்தேஹா தானார்த்தம் தானம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோட பணத்தை சேர்த்துக்கிற ஆசை இருக்கு அந்த ஆசையை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வரம் தஸ்ய நிரீஹதா
நிரீகம்னா ஆசை இல்லாம சம்பாதிச்சுக்கிட்டு சத்தியம்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா பிரக்ஷாலனாதி பங்கஸ்ய அந்த அந்த வஸ்திரத்தை பங்கத்துல சேர்ல போட்டு அதை அழுக்கப்படுத்துவதற்கு அது தொடாமே இருந்துக்கலாமே, தூரா ஸ்பர்சனம் வரும் இப்படிங்கிறத சொன்னால் இத்தகையான சங்கரருடைய அந்த ஒரு விவேக வைராக்கியத்தை அந்த அரசர் ராஜா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். மரியாதையோட அந்த பகவத்பாதால நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி அங்கேருந்து அவர் எப்படி ரகுகரன் பரதர ஸ்ரீமத் பாகவதத்துல நமஸ்காரம் பண்ணி வந்தனம் பண்ணி என் ஜென்மா கிருதார்த்தமா எடுத்துன்னு சொல்லி, இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யத்துல எத்தனை மகாபுருஷால் இருப்பான்னு தெரியல, எத்தனை குழந்தைகள்ல இருப்பான்னு தெரியல, யுவாக்கள்ல எத்தனை மகாத்மாக்கள் இருப்பா, விருத்தாவில் எத்தனை மகாத்மாக்கள் இருப்பான்னு தெரியல, அத்தனை பேருக்கும் நான் இங்க இருக்கிற இடத்துல இந்த நமஸ்காரம் பண்றேன், அத்தனை பேரும் எனக்கு ராஜ்யத்துக்கு மங்களத்தை கொடுக்கட்டும்னு ரகுகரன் பிரார்த்தனை பண்ணினார். அந்த மாதிரி இந்த ராஜா பிரார்த்தனை பண்றார். நமோ மஹத்யோஸ்து நம சிசுப்யா நமோ யுவப்யோ நம ஆவட்டுப்யः ஹே பிராமணாः அவதூதலிங்காः சரந்தி தேவ்யः சிவமஸ்து ராஜ்ஞா. இப்படி அந்த ராஜா கிளம்பி போனதும் குழந்தை ஆரியாம்பாள் தன் அம்மாக்கு சுசூட பண்ணிட்டு வருது. ஆரியாம்பாள் டெய்லி கொஞ்சம் தூரம் நடந்து பூர்ணானது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. நித்தியம் பிராதஸ்நானம் அவகாஹன ஸ்நானம். அந்த காலத்துல எல்லாருமே அவகாஹன ஸ்நானம் தான் பண்ணுவார், நதியில மூழ்கிதான் ஸ்நானம் பண்ணுவார். அது மாதிரி ரொம்ப உன்னதமான பரம்பரையில வந்தவர் சிவகுரு. அவருடைய மனைவி ஆரியாம்பாள் ரொம்ப சிஷ்டாச்சாரத்தில் இருக்கக்கூடியவா. ஆரியாம்பாள் வயசானாலும் மெதுவா பூர்ணாநதியில் போய் தள்ளி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணி சரீரம் வார்த்தகி தாழ்ந்த கலப்பு ஹிருதயத்துல விஷபாஜலேஸ்வர க்ஷேத்திரத்துல அந்த பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணி அப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோமே, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பரமேஸ்வரனை பார்க்கவே முடியலையே, கணவன் இழந்ததுல இருந்து பரமேஸ்வரனை தரிசிக்க முடியலையே, என்றைக்கு அந்த சிவதரிசனம் திருப்பி கிடைக்குமோ தெரியலையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டே கொஞ்சம் கலப்போடாங்க நின்று கொண்டு பூர்ணானதுலேருந்து வர வழியில ஒரு அற்புதமான ஒரு வெள்ள துள்ளிமான் ஒரு இடத்துல நிக்கிறது பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வெள்ள துள்ளிமானானது அந்த இடத்துல நிற்கிறத பார்த்ததும் பக்கத்துல போய் அந்த மானை பார்க்கலான்னு பக்கத்துல வரால் இந்த ஆரியாம்பாள் பக்கத்துல வர்றத பார்த்ததும் அந்த வெள்ள துள்ளிமான் ஓடி போய் எங்கேயோ மறைஞ்சு போயிடுது. ஆனா எந்த இடத்துல இந்த மான் நின்னதை கண்டாலோ அந்த இடத்துல ஒரு திவ்யமான ஒரு சிவலிங்கத்தை பார்த்தால், விடபாஜலேஸ்வர க்ஷேத்திரத்துல எப்படி பரமேஸ்வரன் பிரகாசிச்சாலோ அதே மாதிரி சிவலிங்கத்தை பார்த்தால் உடனே ஆஹாஹா ஹிருதயத்துல அந்த பரமேஸ்வரன் விடபாஜலேஸ்வர க்ஷேத்திரம் திருச்சூர்ல போய் நம்ம தரிசனம் பண்ணணும்னு நினைச்சோமே அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண வந்திருக்காருன்னு ஹிருதயத்துல ஒரு பாவம் ஏற்பட்டது. உடனே ஆரியாம்பா ஸ்துதி பண்ணால், ஹே சந்திரசூடமதனம் தகசூலபாணே ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ பூதேஷ பூதபஜ பீதபஜ சூதன மாமநாதா சம்சார துக்க கஹனா ஜகதீஷ ரக்ஷ. ஸ்துதி பண்ணால் அந்த க்ஷேத்திரம் ஆரியாம்பாவுடைய ஒரு நிஷ்டையில இருந்தது. பரமேஸ்வரன் அனுகிரகம் அந்த க்ஷேத்திரம் அந்த பூர்ணாநதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் இன்றைக்கும் கேரள க்ஷேத்திரத்துல காலடி பக்கத்துல திருவல்லை மான்துள்ளி அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த க்ஷேத்திரம் பிரகாசித்து இருக்கு. இப்படி நிஷ்டையோட ஆரியாம்பாள் தன்னுடைய விரதோபவாசத்துல இருந்து சிவாராதனம் பண்ணிக்கொண்டும் கோபாலன குலதெய்வமான கோபாலன் ஆராதனம் பண்ணிக்கொண்டும் அப்படி நாட்கள் கழிகிறது. ஒரு நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம். ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் உபவாசம் இருக்கணும். ஆனால் சுக்ல ஏகாதசி கிரகஸ்தனுக்கு நிச்சயம். ஆனால் கிருஷ்ண ஏகாதசி முடிஞ்சா இருக்கலாம். அப்போ ஏதாவது கொஞ்சம் ஏதாவது உப்பு இல்லாமையோ இல்லை டைரக்டாக அரிசி இல்லாமையோ கூட சாப்பிட்டுக்கலாம். ஏகாதசி சுக்ல ஏகாதசி சுத்த உபவாசம் கிரகஸ்தனுக்கு இருக்கணும். ஆனால் சன்னியாசிக்கும் கணவன் இழந்த ஸ்திரீகளுக்கும் 2 ஏகாதசியும் சுத்தமான உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் விதிச்சு கொடுத்துருக்கு. அத்தகையான அந்த ஆரியாம்பாள் ஒரு நாளைக்கு ஏகாதசி உபவாசம் நிர்ஜலமா இருந்து மறுதினம் கார்த்தாலும் துவாதசி அன்றைக்கு சீக்கிரம் பாரணம் பண்ணணும். அதனால
சீக்கிரமே கால வேளையில் பூர்ணாநதிக்கு ஸ்நானம் பண்ண போயிருக்கா. ஸ்நானம் பண்ண போனவர் கொஞ்ச நேரம் ஆச்சு, அம்மாவை காணும். பகவத்பாதர் ரொம்ப கவலைப்பட்டார். நேருக்க அவள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். பார்த்தா ஆரியாம்பாள் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது உபவாதம் இருந்த கலப்பு வெயில் மேலே பட கொஞ்சம் தலை சுற்றி மயங்கிக்கே விழுந்திருக்க. சங்கரர் அம்பாவை பார்த்தால் அம்மாவை அனைத்து கருணையினால அம்மாவை தடவி கொடுத்து, அம்மா இனிமே இவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்து ஸ்நானம் பண்ணணுங்கிறத வச்சுக்காதீங்க. இல்லப்பா, மொழிதான் ஸ்நானம் பண்ணி பழக்கம், அவகான ஸ்நானம் சாஸ்திரம் விதிச்சிருக்கே, அதுதானே பண்ணணும் அப்படின்னா, அம்மா உங்களுடைய இந்த பக்திக்கு அந்த பூர்ணாநதியே நம்ம அது பக்கத்திலேயே ஓடி வரும்மா, கவலைப்படாதீங்கம்மா. குழந்தை பருவத்தில் பகவத்பாதால் சொன்னார், ஆரியாம்பாள் சொன்னார், ஒரு குழந்தை நம்மள்கிட்ட உள்ள பிரியத்துல பேசுறான், குழந்தை பேசுறான், குழந்தையுடைய முகத்தை பார்த்து மந்தஹாசம் பண்ணினால ஏதோ குழந்தை சொல்லுன்னு நினைச்சிருந்தார். இந்த குழந்தையுடைய அன்பு நிறைந்த வார்த்தையை கேட்டு ஆரியாம்பாள் பிள்ளையை அணைத்திருந்தால் உச்சி கொண்டு பார்த்தார், சிரிச்சார். ஆனா அப்ப ஒன்றும் தெரியல. அன்றைய தினம் கழிஞ்சது. ராத்திரியில திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது. பெருசா சூறக்காத்து வீசி. கேரளத்துல மழை பெய்ய துலா வருஷம்னு சொல்லுவார். பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா வெள்ளமே உள்ளுக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி அன்றைய ராத்திரி இடியோட மின்னலோட காத்து வீசி மழை கொட்ட, பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மலையில உள்ள பாறை உருண்டு இடி சத்தத்துல உருண்டு அந்த பூர்ணாநதி நடுப்புற வந்து விழுந்து பூர்ணாநதி வழிமறிச்சு திரும்பி நதியே திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுது. ராத்திரி வேளையில இந்த இடி சத்தத்திலையும் இந்த மழையிலையும் ஜனங்கள்லாம் உள்ளுக்குள்ள வரதை பார்த்து ஜனங்கள்லாம் கூச்சல் விடுறா. நடு ராத்திரி ஹாஹா மழை மழை, துலா வருஷம் பொழியறது, நதி வழிமாறி வருது, நதி வழிமாறி வருது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்னு சத்தம் போடுறா. ஒரே கூச்சலா இருக்கேன்னு ஆரியாம்பாள் வீட்டு வாசல்ல வந்து பார்க்கிறார். எல்லா இடமும் ஒரு ஜலமா இருக்கு, வயல்கள்லாம். ஆனா நதியே வழி மாறி தன் வீட்டுக்கு கொல்ல பக்கம் போயிட்டு இருக்கு. ஆச்சரியம் பார்த்தார். ஆஹா, இந்த குழந்தை சங்கரனை பார்க்கிறார். தூங்கிட்டு இருக்கு குழந்தை, ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்பதான் ஆரியாம்பாளுக்கு புரிஞ்சுது. ஆஹாஹா, கால வேளையில குழந்தை பேசினதே, மா உன்னுடைய ஒரு பக்திக்கு நதி மாறி ஒரு வழி மாறி வரும்னு சொன்னதே, ஏதோ குழந்தையினுடைய ஒரு வச்சசுன்னு நினைச்சுன்னு நான் பேசாத நான் விளையாட்டா எடுத்துட்டேனே. இந்த குழந்தைய தூங்கிட்டு கூட குழந்தைய பார்த்து சொல்றார், குழந்தாய் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே நதியை வழிமறித்து இப்படி கிட்ட கொண்டு வந்து நீ யாரப்பா? சாட்சாத் சங்கரனா, பரமேஸ்வரனா இப்படின்னு கதறினார். சங்கரனையே பார்த்து பூரித்து போனார். ஆனா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. அந்த சங்கரனும் எதையும் காமிச்சுக்கல. மறுநாளை காலத்தால வழக்கம் போல எழுந்துட்டார். எழுந்திருந்தும் கோபீனத்தை கட்டி கொண்டு ஸ்நானத்தை கிளம்புறார். பக்கத்துல தன்னுடைய நண்பர், பாடசாலையிலேருந்து இருந்த நண்பர், உள்ளூர் பையன் விஷ்ணு சர்மான்னு பேரு. அந்த நண்பன் விஷ்ணு சர்மாவையும் அழைத்து கொண்டு குளிக்கிறதுக்கு அந்த பூர்ணாநதிக்கு வந்திருக்காரு பக்கத்துல. அப்ப விஷ்ணு சர்மா சொல்றார் சங்கரனை பார்த்து, சங்கரா என்ன அதிசயம் பத்தியா, எங்கேயோ தூரத்துல இருந்த பூர்ணாநதி வழி மாறி எப்படி நம்ம ஆத்து பக்கம் திரும்பி வந்திருக்கு பார் அப்படின்னு விஷ்ணு கேட்க, விஷ்ணு சொல்ல, இது எதையுமே சங்கரன் காதுல போட்டுக்காத கண்ணீர் விட்டு கொண்டு அந்த நதியே பார்த்துருக்க. அப்ப நதியே பார்த்து கொண்டு அப்ப ஒரு ஸ்லோகம் வந்தால், அம்பே சுபூர்ணே கருணாம்புவாஹே கலந்தி பூமாவனுகம்பயாத்வம் त्वदीय नीरे भव सिन्धु तीरे निमज्य भूतो जननी भवेयं श्रुतेरिवार्थं सरदीह मातः मुनेरिवान्तर्मननं नितान्तम् अहं चिदानन्दरसेति घोषः श्रुतिप्रसिद्धो ध्वनिरेणतेऽम्ब मदीयमातुश्च समीपगे त्वम् नूनं हि गंगा शिवमहुली जाता धन्यो हि देशो भुवि कालतीते जलेन भूतो पुण्यकोशः. இது பூர்ண
பூர்ணாநதி ஸ்தவம்னு பகவத்பாதால் பூர்ணாநதி ஸ்தவம்னு டைரக்டா பகவத்பாதாவுடைய கிருத்தியில இல்ல. இந்த பகவத்பாதால் ஸ்துதி பண்ற மாதிரி அந்த பாவத்தை எங்க குருநாதர் முச்சூருன்னா இந்த பூர்ணாநதி ஸ்தவம்ங்கிறது பகவத்பாதால் ஆத்ம தீர்த்தம்னு சங்கர சரித்திரம் எழுதும் பொழுது இதுல சொல்லிட்டு வரார். அப்படி பகவத்பாதாவுடைய அந்த ஒரு தரிசனத்துல இந்த பூர்ணாநதி ஸ்தவம் பண்ணினதும் இதை கேட்டு இவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு விஷ்ணு பக்கத்துல இருக்காரு கொண்டாடுற. உடனே சங்கரர் சொல்றார், ஹே விஷ்ணு, இந்த நதி எப்படி திசை மாறி திருப்பி தான் வந்த வழியிலேயே திசை மாறினாலும் திருப்பி வந்த வழியிலேயே போய் சேர்றதோ அந்த மாதிரிதான்ப்பா நம்மளுடைய சித்தமும் வெளிமுகத்திலிருந்து திரும்பி உண்முகத்துல போகணும். இந்த நதியை பார்த்து இந்த நதியில் உள்ள அழகா பார்த்து ஏமாந்து போகாத உன் உள்ளத்தை பாரு. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பாக்கியமான பிரபஞ்சம் எல்லாம் சொப்னம் மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு விசாரத்தினால தெரிஞ்சுட்டு சத்தியம் ஆத்மா மட்டும்தான் சத்தியமா இருக்கக்கூடியது, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் பிரகாசிக்கக்கூடியது அப்படிங்கிறத உபனிஷத்துக்கெல்லாம் கோஷிச்சுட்டு இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுட்ட சங்கரா? இது எப்படி தெரிஞ்சுட்டியா? நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்த, அப்பா சொல்லி கொடுத்துருக்காளே, அப்பாவுடைய ஒரு வார்த்தையினாலையும் அதே மாதிரி வித்வான்கள் பேசும்பொழுதும் இந்த தத்துவத்தை நான் தெரிஞ்சு கொண்டேனப்பா. இருந்தாலும் நம்மளுக்கு 3 அறிவு இருக்கு. என்ன 3 அறிவுன்னா ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு சொல்லுவார். ஸ்ருதினா சாஸ்திரத்திலேருந்து வரக்கூடியது ஒன்று, அதுக்கப்புறம் 2வது குருவிடத்திலேருந்து வரக்கூடியது, 3வது அபரோக்ஷ ஞானம் அனுபவத்திலேருந்து வரக்கூடியது ஆத்மானுபூதி. இதனாலதான் நம்ம சொரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதை கேட்டதும் ஆஹா சங்கரா, உன்னிடத்துல என்ன ஒரு இத்தனை வைராக்கியம், என்ன ஒரு இத்தனை வைராக்கியம் அப்படின்னு கேட்டார் விஷ்ணு. இதை கேட்டதுமே பகவத்பாதா சொல்றால், உற்பன்னேபி விராகே பிரபோதம் வினா சுகம் நஸ்யா. அப்பா, வைராக்கியம் வந்தாலும் அது வந்துட்டு போயிடும். சில சமயம் அந்த வைராக்கியமே அகங்காரத்துக்கு காரணமா போயிடும். ஆனா அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுதே அந்த பிரபோதத்தை சம்பாதிச்சுக்கணும், ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். ஆனா அந்த ஞானம் எப்படி சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்னா சுதந்திரமா சம்பாதிச்சுக்க முடியாது. ஏன்டான்னா அப்படி என்னால அந்த ஒரு ஞானத்தை சம்பாதிச்சுக்கலாமே விஷ்ணு கேட்டதுமே பகவத்பாதா சொன்னால் சுதந்திரமா சம்பாதிச்சுக்க முடியாதுப்பா. என்ன சர்வசாஸ்திர விதபி பிரஜாவானபி சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குர்யாத். பாஷ்யத்துல பகவத்பாதா சொல்றால் ஒரு இடத்துல, சர்வசாஸ்திர விதபி எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சவனா இருந்த போதிலும் கூட, பிரஜாவானபி பெரிய பண்டிதனா இருந்தாலும் கூட, சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குர்யாத். சுதந்திரமா தானே ஒரு வேதாந்த புஸ்தகம் படித்து நான் பிரம்ம விசாரம் பண்றேன்னு இறங்கக்கூடாது. குருமுகத்திலிருந்து தான் வரணும். ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா, அந்த குருவுடைய கிருபையிலிருந்து தான் வரணும். அந்த பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய குருவை ஆசிரியிச்சு அவர் முகத்திலேருந்து வரக்கூடிய அந்த வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி அப்படிதான் ஹிருதயத்தில் அந்த வித்தியை கிரகிச்சு கொள்ளணும். அப்படி கிரகித்து கொண்டோமேயானால் அது ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அதுக்குதான் சந்நியாசம் அப்படிங்கிறத விதிச்சிருக்கா. அதுதான் சர்வசங்க பரித்தியாக ரூபமா இருக்கக்கூடிய சன்னியாசம் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால் பகவத்பாதா. ராமனே அதான் சொல்றார். கைகேயி உனக்கு வனவாசமும் பரதனுக்கு ராஜ்யமும் கேட்டிருக்கேன்னு சொன்னதும் ராமன் பரதனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நான் கட்டுக்கு போறேன்னு சொன்னார். அதெல்லாம் தூதர்கள் போவா, நீ காட்டுக்கு கிளம்பினாதான் உங்க அப்பா எழுந்துப்பார், சாப்பிடுவார், தூங்குவார்னு சொன்னதுமே அப்பதான் புரிஞ்சது ராமனுக்கு இதெல்லாம் அம்மாவுடைய வேலைன்னு தெரிஞ்சு கஷயேவாகதோவாஜி சாட்டையால அடிச்ச ஜாதி குதிரை மாதிரி துள்ளினார் ராமன். அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, நான் ஒன்றும் அர்த்தபரன் கிடையாது, லோக விஷயத்தில் ஆசக்தி உடையவன் கிடையாது. ரிஷிகள்லாம் எந்த ஒரு பிரத்யேகாத்ம தர்மம் அந்த மோட்ச தர்மத்தில் ருச்சியுடையவர்களாக இருக்கார்களோ அந்த தர்மத்தில் இருக்கக்கூடியவன் ரிஷி துல்லியமா என்னை பாருங்கள். நான் அமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்ஸஹே வித்திமாம் ரிஷிபித் துல்யம் விமலம் தர்மமஸ்திதம்.
அந்த மாதிரி எல்லாருமே அந்த சந்நியாசம், வைராக்கியசாலிகள் அத்தனை பேருக்குமே இந்த சர்வசங்க பரித்தியாகமான சந்நியாசத்துல தான் ருச்சி. ஏன்னா அதுதான் வாழ்க்கையில சாந்தியை கொடுக்கக்கூடியது, நிம்மதியை கொடுக்கக்கூடியது. சேர்த்து வச்சுக்கிறது எல்லாமே துக்கம். இதை காமிக்கிறதுக்கு தான் ஸ்ரீ ராமாவதாரமே. அதனாலதான் பிரம்மனிஷ்டா ராமாவதாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாலுன்னா குருவர்த்தே தியக்தராஜ்யா, பெரியவாளுக்கு ஒருத்தர் ராஜ்யத்தை தியாகம் பண்ணினவர் தியாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். என்ன உபரிடத்து சொல்றது, தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு. கர்மாவனாலேயோ தனத்தினாலேயோ பிரதீகனாலேயோ அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. அமிர்தத்துவம்னா ஆத்மசாட்சா்காரம், மரணமில்லா தன்மை, அதை அடைய முடியாது. அந்த அமிர்தத்துவத்தை அடையணுமே ஆனால் தியாகே நைகே அமிர்தத்வமான சுஹு, இந்த தியாகத்தினால்தான் அடைய முடியும். அந்த தியாகம் மணினாதான் அமிர்தத்தை அடைய முடியும்னு ஸ்ருதி கோஷணம் பண்றதே. அதை காமிக்கிறதுக்கு தான் ராமாவதாரத்துல சுவாமி மர்த்தியாவதாரத்து மர்த்திய சிக்ஷணங்கிறதுக்கோசரம் அந்த மனுஷனுடைய நீதியை காமிக்கிறது. தியாகத்தினாலதான் அந்த அமிர்தத்துவத்தை அடைய முடியும். குரு அப்படின்னாலே பெரிய வஸ்துன்னு அர்த்தம். அதனாலதான் பெரியவரா இருக்கிறதுனாலதான் குருன்னு பேரு. பிரம்மத்துக்கும் குருன்னு பேரு. பிரம்ம சாட்சா்காரத்தை அடையணும்னா அந்த தியாகம் பண்ணினாதான் முடியும் அப்படின்னு சொல்லி எதை தியாகம் பண்ணினால் சுவாமி தேவதைகள் எல்லாம் கூட காட்சிக்கக்கூடியதான அயோத்தியா நகரத்தை தியாகம் பண்ணிட்டு போனார். யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதான். பிரம்மனிஷ்டால் சொன்னால் தெக்வா சுதுஸ்தியஜ சுரேட்சித ராஜ்யலக்ஷ்மி. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தியாகம் தான் அமிர்தத்தை கொடுக்கும். அதுக்கு வைராக்கியம் ரொம்ப முக்கியம். இத சங்கரர் சொன்னதுமே அப்படி சந்நியாசம் எடுத்துக்கொண்டா மாத்திரம் முக்தி கிடைச்சிடுமா அப்படின்னு விஷ்ணு கேட்டார். உடனே அது கேட்டதோடு நிறுத்திக்காத அந்த விஷ்ணு சொல்றார், ஒரு மரத்துல பழுக்கவே இல்லை, காயாவே இருக்கும் பொழுது அதை சாப்பிட்டா அதுல என்ன சுவை இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டதும் பழுக்காத சந்நியாசம் பிரயோஜனப்படாதுங்கிறதா. உடனே இந்த பேச்சு நடந்துருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு தானே பழுத்து ஒரு பழம் போட்டுன்னு கீழே விழுத்ததுமே இதை பார்த்தார் சங்கரர் சிரிக்கிற. விஷ்ணுவை பார்த்து சொன்னார், யதா விஷ்ணு பலம் பக்வம் ஸ்வயமேவ பதிஷ்யதி ததா சம்சார பந்தோயம் விரக்தஸ்ய விமுச்சதே. ஹே விஷ்ணு, யதா எப்படி பக்வமான பலம் பழுத்ததுமே இந்த பழமானது தானே விழுந்துடுறதோ யாரும் சொல்லல. அதுக்கு விழுந்து சொல்லல, அது நான் விழப்போறேன்னு சொல்லல. பழமா இருக்கட்டும் இலையா இருக்கட்டும் எல்லாமே பழுத்தாச்சுன்னா தானே உதிர்ந்துடுறது. அந்த மாதிரி ரொம்ப வைராக்கியத்தினால பலம் அடைந்த இந்த ஜீவனும் ததா சம்சார பந்தோயம் விரக்தஸ்ய விமுச்சதே. இவன் சம்சாரத்தை விடல, விரக்தனா இருந்தானே ஆனால் சம்சாரம் இவனை விட்டு போயிடுறது. சம்சாரம் இவனை விட்டு போகணுமே தவிர இவன் அதை விடுறதுங்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா பகவான் கீதையில சொன்னால், நம்ம அடக்கி வச்சு நம்ம சாதனை பண்றது எல்லாமே உள்ளுக்குள்ள வாசனை நிரம்பியதான் இருக்கும். எப்ப வெளியில தள்ளுன்னு தெரியாது. எப்ப உள்ளுக்குள்ள அந்த வாசனையே அடியோட போயிடுத்தோ அப்பதான் இந்த ஜீவன் பரமமான சாந்தி அடையலாம். ரசவர்ஜம் ரசோக்கிய பரம் திருஷ்டா நிவர்த்ததே அப்படின்னு ஆகாரம் இல்லாதவனுக்கு நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டா நிவர்த்ததே. ஆகாரமே இல்லாத கட்டுப்படுத்தி கொண்டானே ஆனால் அப்ப அவனுக்கு எந்த ஆசைகளும் எழும்பாது, இந்திரியங்கள்லாம் பொட்டி பார்ப்போது அடங்கி இருக்கும். அப்படி அடங்கி வைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா அது எது வரைக்கும் இருக்கும் தெரியுமோ? உள்ளுக்குள்ள ஆகாரம் போற பரியந்தம். உள்ளுக்குள்ள ஆகாரம் போனதை சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அடிக்கும் பாருங்க. எப்படி ஸ்பிரிங்க எவ்வளவு நீ அழுத்துறியோ அவ்வளவு வெளியில தள்ளும் இல்லையா? அந்த மாதிரி நீ எது வரைக்கும் உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்களோட உள்ளுக்குள்ள இருக்கியோ, ஆனா வெளியில மாத்திரம் சாதனம் பண்ணிட்டு இருக்க, ஆனா எப்ப அதுக்கு ஆபத்து வரும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ரசம் போகணும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டா நிவர்த்ததே.
அது எப்ப நிவர்த்தியாகும் உள்ளுக்குள்ள ரசம்னா பரம் திருஷ்டா நிவர்த்ததே. பரமமான ஆத்மசாட்சா்காரம் கிடைச்சதேயானால் உள்ளுக்குள்ள அந்த வஸ்து சுஷ்கமா போயிடுறது. ரசம் ஆசைகள்லாம் சுஷ்கமா போகும். பரத்துல ருச்சியை கண்டா லோகத்துல உண்டான ருச்சி சுஷ்கமா போயிடும். அது பரத்துல ருச்சி இல்லாத வரையும் இந்த ருச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற வரையும் இது எப்படின்னா எல்லா சாதனையினால அடக்கி வைக்கிறதுலாம் எப்படின்னா, இப்பொழுது நான் சொல்லுவேன், உதாரணம் என்ன சொல்லுவாருன்னா, கேஸ் சிலிண்டர் மாதிரிதான். இந்த கேஸ் சிலிண்டர் ஃபுல்லா இருந்தா என்னதான் இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சாலும் டேஞ்சர் தானே. கொஞ்சம் வாசனை வந்தாலும் எங்கேருந்து வருது தேடுவோம். அதே கேஸ் சிலிண்டர் காலியாயிடுச்சுன்னா, காலியான சிலிண்டர் ஆன்ல வச்சாலும் பயம் கிடையாது. உள்ளுக்குள்ள ரசம் இருக்கிற வரையும் பயம், விஷயம் இருக்கிற வரையும் பயம். அந்த மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள விஷய வாசனைகள் இருக்கிற வரையும் நமக்கு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். எப்ப அந்த விஷய வாசனைகள் நம்மளை விட்டு போயிடுத்தோம் அப்ப எந்த ஒரு பயமும் கிடையாது. அவன் அப்ப அந்த விஷய வாசனை அற்ற அந்த ஜீவன் எப்படி இருப்பான்? எப்படி வேணாலும் இருப்பான். யோக ரதோவா போக ரதோவா சங்க ரதோவா சங்க விஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. பகவத்பாதால் பஜகோவிந்தத்தில் சொல்றார், எவனுடைய சித்தமானது பிரம்மவஸ்துல ஒன்றுபட்டு ரமிக்க ஆரம்பிச்சு கொடுத்தனா அதுக்கப்புறம் அவன் யோகத்துல ரத்தி உடையவனா இருக்கட்டும், போகத்துல ஈடுபாடு உடையவனா இருக்கட்டும், இல்ல சங்கத்துல ஈடுபாடு உடையவனா இருக்கட்டும், இல்ல ஏகாந்தத்துல ஈடுபாடு உடையவனா இருக்கட்டும், ஆனா சித்தம் மாத்திரம் பிரம்மத்தோட ஒன்றுபட்டு போயிடுதுன்னா அவன் எப்பொழுதுமே எந்த நிலையில இருந்தாலும் ஆனந்த சுரூபியா இருக்கான். நந்ததி நந்ததி நந்தத்தேவ 3 தடவை சொல்றார் பகவத்பாதா. அத்தகையான அந்த ஒரு வைராக்கியம் ஹிருதயத்துல வரணும். அந்த வைராக்கியம் வந்தா அந்த பரபிரம்மத்துல உண்டான ஒரு நிஷ்டம் பலமா இருக்கும். அந்த வைராக்கியம் வந்து எல்லாத்தையும் ஒருவன் இருக்கானே அவன் தான் தன்யம். தன்யஸ்து சந்நியஸ்யதி அப்படின்னு பத்ரஹரி சொல்றாரு வைராக்கிய சதகத்துல. அத்தகையான அந்த வைராக்கியம் வந்தாலும் ஆனா அந்த ஒரு ஞானத்தை போதனம் பண்றதுக்கு அந்த குரு வேணும் இல்லையா? அந்த குரு கிடைக்கிறது இருக்கே அதுதான் அனந்த புண்ணிய பலன். அதனாலதான் பகவத்பாதால் விவேக சூடாமணியில 3வது ஸ்லோகத்தை சொல்றால், வாழ்க்கையில 3 விஷயம் ரொம்ப துர்லபம்னா. என்ன 3 விஷயம் அப்படின்னா, துர்லபம் த்ரயமேவை ததே தெய்வானுக்ரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. தெய்வானுகிரகம் இருந்தாதான் 3 கிடைக்கிறது. என்னடா மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. மனுஷனா பிறக்கிறது மாத்திரம் இல்ல, எத்தனையோ பேர் மனுஷனா பிறந்திருக்கான். மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமா? என்னடா மனுஷனா வாழுறது அப்படின்னா, சாப்பிட்றோம், தூங்குறோம், விவகாரம் பண்றோம், ஏதாவது ஆபத்தை கண்டு பயப்படுறோம், ஸ்ரீதுகத்துல ஈடுபடுறோம். இதுதான் மனுஷத்துவமா? மிருகமும் பண்றதே, மிருகத்திலையும் இதெல்லாம் பார்க்க முடியுறதே. பிற மனுஷத்துக்கு என்னடா விசேஷம் அப்படின்னா, தர்மம் இன்னும் ஒன்றும் விசேஷமா இருக்கு. தர்மம்னா எது? எது வந்து வேதம் விகிக்கிறதோ, ஸ்மிருதிகள் எது சொல்லிக் கொடுக்கிறதோ, ரிஷிகள் எந்த வழி காமிச்சிருக்காலோ அந்த வழியில நடக்கிறதுக்கு தான் தர்மம்னு பேரு. எதை பண்ணினா அவனுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுமோ அந்த தர்மத்துல வாழறவனுக்கு தான் மனுஷத்துவம் அப்படின்னு போட்டால் மனுஷ தன்மையோட வாழறது. அந்த தர்மம் இல்லைன்னா இவனுக்கு மனுஷனே சொல்ல வேண்டாம், பசுதான் சொல்லணும்னா. மகாபாரதத்தில் சொல்லும் பொழுது ஆஹார நித்ரா பயமே துணானி சாமான்யமே பசுபிர்நராணாம் தர்மோ ஹி தேஷாம் அதிகோ விசேஷா தர்மேன ஹீனா பசுபிஸ் சமானாஹ. அந்த தர்மத்தோட முதல்ல வாழறது, தர்மத்தோட வாழ்ந்தா சித்த சுத்தி. அது மாத்திரம் இல்ல, அப்படி வாழ்க்கையில வாழ்ந்து வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும். அதுக்கு முமுட்சுத்துவம் ரொம்ப முக்கியம். முமுட்சுத்துவம்னா மோட்சத்தை அடையணும்ன்ற ஒரு இச்சை. அந்த முமுட்சுத்துவம் எப்ப வருது? வைராக்கியம் வந்தா வரும். அந்த முமுட்சுத்துவத்தோட நிற்கக்கூடாது. அதுக்கும் மேல 3வது மகாபுருஷ சம்ஸ்ரயா, குருவுடைய சம்பர்க்கம். அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். குருவுடைய சம்பர்க்கமும் அதுக்கு முன்னாடி குரு சம்பர்க்கம் அடைவதற்கு முமுட்சுத்துவமும். அந்த முமுட்சுத்துவம் எப்ப வரும்? மோட்சத்துக்கு எது ஹேத்துனால் முதல் ஹேத்து வைராக்கியம்.
வைராக்கியம் எதுலன்னா இகலோகத்திலையும் வைராக்கியம், பரலோக சுகத்திலையும் வைராக்கியம். அது எப்படி பார்க்கிறான்? எதைவ காகவிஷ்டாயாம் வைராக்கியம் தத்தி நிர்மலம். அபரோக்ஷானுபூதியில பகவத்பாதால் சொல்றார், எப்படி ஒரு காக்கவிட்டையை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானா, இல்ல தேர்த்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுவானா, அந்த மாதிரி லோகத்தை துச்சமா பார்க்கிற எண்ணம் இருக்கே, அதுக்குதான் வைராக்கியம்னு பேரு. அந்த வைராக்கியம் தான் மோட்சத்துக்கு முதல் வழி. அதுக்கப்புறம் சமம். சமம்னா புலனடக்கம். அதுக்கப்புறம் தமம். தமம்னா மனோ நிகிரகம். எண்ணங்கள் அலைஞ்சுட்டு இருக்கே, ஜாதி குதிரையாக ஓடிண்டே இருக்கே, அதை நிகிரகம் பண்றது. அதுக்கப்புறம் திதிக்ஷா, வாழ்க்கையில வரக்கூடிய பொறுமை. அதுக்கப்புறம் நியாசம், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. எதை விட்டு கொடுக்கறது அப்படின்னா, முதல்ல நம்ம கர்மாலே என்ன பண்றா, ஹோமம் பண்ணா இதன் நம்மா இதன் நம்மா, இது என்னோடது இல்ல, இது என்னோடது இல்ல, இது என்னோடது இல்லைன்னு கொடுத்து 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 ஒரு நாளைக்கு இவனை விட்டு, இந்த கர்மாவும் இவனை விட்டு போகணும், சரீராதிகளில் உண்டான பந்தமும் இவனை விட்டு போகணும், அபிமானமும் இவனை விட்டு போகணும். அதுக்குதான் நியாசம்னு பேர். இதெல்லாம் எப்போ உண்டாகும்? வைராக்கியம் வந்ததுன்னா. அந்த வைராக்கியம் வந்ததையானால் சமாதிகள் பலவத்தா ஆயிடுதுங்கிறார். இந்த சமம் ரொம்ப முக்கியம். புலனடக்கம், தமம், மனோநிகிரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையில திதிக்ஷாவும் ரொம்ப முக்கியம். திதிக்ஷானா இது வாழ்க்கையில வரக்கூடிய துக்கத்தை சகிச்சுக்கிறது. எப்படி சகிச்சுக்கிறதுன்னா, அதுக்கு நிவர்த்தி தேடாது சகிச்சுக்கிறது, பரிகாரம் தேடாது சகிச்சுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஏன்டா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்தது சிந்தனையும் பண்ணாம இருக்கிறது. 4 பேர்த்த புலம்பாமையும் இருக்கிறது. சிந்தா விலாப ரஹிதம். இந்த ஒரு நிலையில இருந்து எது கிடைச்சாலும் பகவானுடைய அனுகிரகம், வரப்பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கே, இதுக்குதான் திதிக்ஷான்னு பேர். திதிக்ஷானா இதை பொறுமைன்னு மாத்திரம் அர்த்தம் சொல்லிட்டு போகல. பகவத்பாதா விவேக சூடாமணியில திதிக்ஷாக்கு வியாக்கியானம் சொல்லும் போது சொல்றால், சகனம் சர்வ துக்கான அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. அந்த திதிக்ஷா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த திதிக்ஷையோட இருந்தாச்சுன்னா வைராக்கியம் பலவத்தா பெறுறது. மோட்சத்ய ஹேது பிரதமோ நிகத்யதே வைராக்கியமத்யந்தம் அநித்ய வஸ்துஷு ததஸ்ஸமச்சாபி தமஸ்திதிக்ஷா ஞாத பிரசக்தா கில கர்மணாம் வ்ருஷம். இப்படி இதோட நின்றுடக்கூடாது, சாதனையோடையும் நின்றுடக்கூடாது. அப்படி சாதனைக்கு அப்புறம் இதெல்லாம் சாதனை செய்து கொண்டு என்ன பண்ணணும்? வைராக்கியம் பலமா இருக்கும் பொழுது ஒரு குருவை போய் ஆசிரியிச்சு, அப்ப எதுன்னு புரியாது. அந்த புரியாத சமயத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க எதுல போய் விடுறது, யார் பேச்சாலும் கேட்டுடுவோம். அதுக்குதான் நல்ல ஒரு குருவை போய் ஆசிரியிக்கிறது. ஏன்னா எந்த ஒரு வஸ்துவை நம்ம தேடிட்டு இருக்கோமோ அந்த வஸ்துக்கு பல பேர் கொடுத்து லோகாயத்திகமா பேசிக்கொண்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா பல பேர். அந்த வஸ்துவை காமிச்சு கொடுக்கறதுக்கு அந்த பாரதி சரஸ்வதியே ரொம்ப பண்டிதாருடைய வாயில போய் கஷ்டப்பட்டு இருக்கா, சுத்தின்னு இருக்கான்னு சொன்னது ஸ்ருதி கீதையில. சதஜிதமுக்திதம் சதிஜே நனு தர்க்கஹதம் व्यभिचरति क्वच क्वच वृषान ततो भजयुगे व्यवहृतये विकल्पजिषितोऽन्ध परम्परया भ्रमयति भारती तवुरुवृत्तिभिरुक्थ जडाने उक्त जडाने भ्रमयति भारती. उक्त जडाने எதுன்னு தெரியா புரியப்படாத இந்த குரு கிருபையினால பூர்ணமாகாத முட்டாள இந்த பாரதி ஏமாத்தின்னு இருக்காள். வாயில மாட்டிக்க, அவ வாயில மாட்டிட்டு என்னடா மீமாம்ச கால பார்த்தா கர்மாதான் பெருசுங்கிறா, தார்க்கிகளை பார்த்தா அணுல இருந்தா அந்த பிரபஞ்சம் வந்திருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு கிடையாதுங்கிறா. அப்படி ஈஸ்வரன் இருந்தாலும் தனியா தான் ஒருத்தன் இருக்கணும், ஒன்னு ஆத்மான் தனி ஈஸ்வரன் தனிங்கிற துவைத்தத்தை தான் அவ பேசுறா. இப்படி எதுல போய் எது மாட்டிக்கிறதுன்னு தெரியல. ஆனா எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை உபரிடத்தை சொல்றதோ அதை சூன்யம்னு புத்தர்கள் பௌத்தர்கள் எடுத்து பேசுறா. அவெல்லாம் எப்படி இருக்காள்னா தட்சிணாமூர்த்தி சொல்ல சொல்றாள், தேகம் பிராணம் அபீந்திரியாண்யபி சலாம் புத்திஞ்ச சூன்யம் விதுஹு ஸ்ரீபாலம் தஜடோபமாஸ்து
அஹமிதி பிராந்தா விஷம்வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோக சம்ஹாரினே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே தேகம் பிராணம் அபி இந்திரியாண்யபி ஜலாம். சில பேர் என்ன சொல்றா, தேகாத்மவாதிகள் உண்டு, தேகம் தாண்டா ஆத்மான்னு சொல்றா. அதனால தேகத்தை கொள்ளணும் சார்வாக மதம்னு பேர். இந்த சார்வாக சாருவாக வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடியவா. அவருடைய சித்தாந்தமே என்னது தெரியுமா? நன்றாக சாப்பிடணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடம்ப. கடன் கொடுத்தாவது நீ வாங்கி சாப்பிடு, கடனை திருப்பி கொடுக்கும்லாம் சொல்லல. ரிணங்கிருத்தா கிருதம் பிபேத். சாருவாகம் நம்ம சிரிக்கிறோம், நம்ம அவனை காட்டில மட்டமா போயிட்டோம். இப்ப அவனாவது முதல் தளத்து சரீரத்தையாவது ஒழுங்கா வச்சுக்கோங்கிறத காமிச்சு கொடுத்தான். இப்ப பாருங்க, யாருக்கு என்ன ஆகாரம் சாப்பிடுறா? நிம்மதியான சாப்பாடு கூட லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறார், நிம்மதியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாத படுத்தி. பார்த்தீங்களா, எதுக்கு சம்பாதிக்கிறான்னு இவனுக்கே புரிய மாட்டேங்கிறது. சொல்றா அவர்கள் என்ன சொல்றா, தேகம் சரீரம் தேகம் தாண்டா ஆத்மான்னு சொல்றா. சில பேர் பிராணம் தான் ஆத்மான்னு சில பேர் சொல்றா. இந்திரியாண்யபி, அந்த இந்திரியங்கள் தான், இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை சத்தியம்னு சொல்லிட்டு வர ஆத்மான்னு சொல்றா. பார்க்கறது சத்தியம், கேட்கறது சத்தியம்னு சொல்றா. சில பேர் புத்தி தான் சத்தியம் ஆத்மான்னு சொல்றா. புத்திஞ்ச சூன்யம் இது இவாலாம் எப்படி இருக்கா? ஸ்ரீபாலாந்த ஜடோபமா அஸ்துவாகம். இது ஸ்திரீகளும் குழந்தைகளும் இப்படி இவாலாம் யார் எதை சொன்னாலும் நம்பிடுவா. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாமானிய புத்தி உடையவர்களாக தனக்குன்னு ஒரு விவசாயாத்மிகா புத்தி ஏகே குருநந்தன் பகவான் சொல்றாளே, முதல்ல பகுத்தறிவு வேணும். பகுஷாகா கிணத்தாஷ்ட புத்தஜோ அவ்வவசாயினாம். பகுத்தறிவு இல்லையானால் பல இடங்கள்ல செதற விட்டுட்டே இருக்கும் இந்த மாயானது. அது தேகம் பிராணம் அபீந்திரியா நிபிஜலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்து அஹமிதி பிராந்தா பிருஷம்பாதினா. வெறும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு அர்த்தமா எங்க குருநாதர் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்திரீகளுக்கும் குருடனுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கூட எந்த ஒரு வஸ்து உள்ளுக்குள்ள சைத்தன்ய மாத்திரமாக அகம் 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 அகம்னு சொல்லக்கூடிய வஸ்துவா பிரகாசிச்சுட்டு இருக்கோ, அப்படி பிரகாசிச்சுட்டு போதிலும் கூட ஆனா தெரிய மாட்டேங்கிறது அனுபவிக்கிறது. காரணம் என்ன? மாயாசக்தி விலாச மகா வியாமோக சம்ஹாரினே. ஏதோ ஒரு மாயாசக்தி விளையாடிட்டு இருக்கு, அந்த மாயிங்கிற தரையை மறைக்கிறது. ஆனா எந்த ஒரு குருவை ஆசிரியக்கிறதுனால இந்த மாயிங்கிற தலையை விலகி சுரூப சாட்சாத்காரம் உண்டாகிறதோ அத்தகையான தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. வாஸ்தவத்துல மாயை என்கிற தரையே இல்லடா. மாயை என்கிற தரையை எப்படி இருக்குன்னா, ஆத்மா இருக்கிறதுனாலதானே மாயைன்னு தெரியுது. சூரியன் மேகம் மறைச்சிருக்குன்னா மேகம் இருக்கிறதே சூரியன் இருக்கிறதுனாலதானே தெரியுது. இப்ப கிரகணம் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சந்திரனை பிடிச்சிருக்கு, சூரியனை பிடிச்சிருக்குன்னா ராகு பிடிச்சிருக்கான்னா அது ராகு பிடிச்சிருக்காங்கிறது வாசம் சூரியன் தெரியலனாலும் ஆனா சூரியன் இல்லைன்னு யாராவது ஒத்துப்பாளோ? சூரியன் பிடிச்சிருக்கிறதும் ராகு பிடிச்சிருக்கிறதும் சூரியன் இருக்கிறதுனாலதான் தெரியுது, சந்திரன் இருக்கிறதுனாலதான் தெரியுது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள மாயையானது மறைச்சாலும் இருப்பு மாத்திரத்துல ஒரு வஸ்து உள்ளுக்குள்ள அகம் அகம் அகம்னு பிரகாசிச்சுட்டு இருக்கு. அது எப்ப தெரியுது? அந்த இடத்துல சில பேர் சூன்யம்னு சொல்றா. ஆனா அது ஆத்மான்னு உபநிடத்தில் சொல்றது, அது சைத்தன்ய வஸ்துன்னு சொல்றது. மாயை சுசுப்தியில மறைச்சிருக்கும் பொழுது ஜாக்கிரத்துல சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு. சொப்னத்துல சரீரம் இல்ல, இந்திரியங்களுக்கு சேஷ்டிக்கல, மனசே எல்லாமாகவும் வேலை பண்றது. அந்த அகங்காரம் இருக்கு, அனுபவம் இருக்கு, இருக்கேங்கிற அனுபவம் இருக்கு. அந்த சொப்னத்தையும் கடந்த சுசுப்தியில போயிட்டாங்கன்னா அங்க சரீரம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, அகங்காரம் இல்ல, நான்கிற பர்சனாலிட்டி கூட அங்க இல்ல. ஆனா ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, என்னன்னு தெரியல.
அனுபவிக்கும் பொழுது தெரியல. நான் அனுபவிக்கும் பொழுது கூட நான் அனுபவிக்கிறேன், சுகமா அனுபவிக்கிறேன்னு சொல்றது கூட ரெண்டாவது ஆள் அங்க இல்லை. ஆனா அனுபவிக்கிறேன் எப்படி சொல்றான்? எழுந்ததுக்கு அப்புறம் யாரு சொல்றா நான் சுகமா தூங்கினேன்? யாரு சொல்றா சுகமஹமஸ்வாப்சம்? யாரு சொல்றா? ஏதோ ஒரு சைத்தன்யம் உள்ளுக்குள்ள அனுபவிச்சதுனால தானே அதுதானே சொல்றது. அந்த இடத்துல பார்த்து எழுந்துக்கோங்க, நம்ம எல்லாருமே இல்லாத ஆயிடுறாங்க. நாமரூபங்கள் அற்ற நிலையில தான் போயிடுறாங்க. சரீரம் இல்ல, நாமம் இல்ல, மனசு இல்ல. உபநிடத்து சொல்றது மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, பிராதா பிராதா பவதி, ப்ரூணஹா ப்ரூணஹா பவதி, ஸ்தேனஹா ஸ்தேனஹா பவதி. அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க வெறும் ஒரே ஒரு அறிவு மாத்திரம்தான் இருக்கு. எல்லாத்தையும் இழக்கணும்னா பயப்படுறோமே, நம்மளே இழந்த நிலையை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விரும்பி போறோம். அங்க இழக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு. தியாகத்துல தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. இது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சரியா இன்னைக்கு உத்தியோகம் பார்த்து கழிச்சு போயாச்சு, வாரத்துல 6 நாள் கழிச்சு போயாச்சு. சனிக்கிழமை சரி இன்னைக்காவது வந்தா நாளைக்கு ஃப்ரீ, ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக காலத்தால 6 மணிக்கு எழுந்துட்டா போறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு படுத்துக்கிறோம். படுத்துட்டதும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல முழிப்பு வந்துடுறது. எழுந்து பார்த்தா மணி 2 தான். அவன் இப்ப ராத்திரி வேலையில ஏதாவது கம்ப்யூட்டர்ல உட்காந்து தட்டிட்டு இருந்தான்னா நிறைய சம்பளம் கிடைக்கும். நைட் டியூட்டி பண்ணா சம்பளம் கிடைக்கும். சரி, நிறைய சுகபோக சாமகிரிகள்லாம் நிறைய இருக்கு. வீட்டுல ஏதாவது அனுபவிக்கிற பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. பார்க்கலாமா தோணுமா? இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது கைப்பிடி போன வேலை பண்ணுவானா? பக்கத்துல மனைவி குழந்தைகள்லாம் இருக்கு, இவாளை எழுப்பி இவாள கொஞ்ச நேரம் சல்லாபம் பண்ணலாம் நினைப்பானா? அவனுக்கு என்ன தோணும்? இந்த மணியை பார்த்தா 2 மணியை பார்த்துக்கோ தன்னறியாத ஒரு சந்தோஷம். ஆஹாஹா, ஒரு 4 மணி நேரம் இருக்கு, எதையும் சிந்தனை பண்ணாத உடனே ஒரே எடுத்து போட்டு தூக்கிடுறாங்க இல்லையா? காரணம் என்ன? அங்க மனைவியை இழந்தான், குழந்தையை இழக்கிறான், தன்னுடைய வாழ்க்கை லோகத்தை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறானே. காரணம் என்ன? உன்னுடைய நிலை. அது அனுபவிக்கிறவன் யாரு? அது தூக்கத்துல தெரிய மாட்டேங்கிறது. முழிச்சுட்டு இருக்கும்போது விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கூடா. அப்படி விசார பிரக்கிரியை காமிச்சு கொடுக்கக்கூடிய குரு இருக்காரே, அவருக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு பேரு, அவருக்கு தான் தேசிகன்னு பேரு. ராகுகிரந்த திவாகரேந்து சத்ருஷோ மாயா சமாச்சாதனாதே சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோகூத் சுஷுப்த புமானே பிராகஸ்வாப்சமி இதி பிரபோத சமயே பிரத்யவிஜ்ஞாயதே. எந்த ஒரு வஸ்து பிராகஸ்வாப்சம் முன்னாடி நன்றா தூங்கினேன்னு யார் சொல்லிக் கொடுக்கிறார்? பிருத்திவிக்கு எவன் கொடுக்கிறான்? இந்த பிரத்யவிஜ்ஞா ஸ்வரூபனா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். பிரத்யவிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அந்த குருவுடைய அனுகிரகத்தினால்தான் நம்மளுக்குள்ள அந்த பிரத்யபிக்கை எழுப்பணும். நம்மளும் அநாதி மாயையா சுத்தா யதா ஜீவ பிரபுத்தியதே. அநாதி காலமா மாயை என்ற உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம். நம்ம எப்ப இவன் எழுந்துக்கிறான்னா, நம்மளுக்குள்ள எப்ப அந்த குரு இவனுக்கு உபதேச வச்சதுனால எழுப்புறாலும் அப்பதான் எழுந்துக்க முடியும். எப்ப எழுப்புவார்னா, எப்ப இவன் சாதனை பண்ணி வைராக்கியத்தை சம்பாதிச்சு இந்த குரு காலில் விழுந்தாரோ அப்ப குரு என்ன பண்றார்? இவனுக்குள்ள உறங்கி கடக்கக்கூடிய அந்த வஸ்துவை எழுப்பி விட்டுறார். அந்த வஸ்து எழுந்துட்டதும் இவனுக்கு பிரஜானேத்திரம் சித்திச்சதும் திருப்பி பார்த்தா இது வரைக்கும் கஷ்டம் நினைச்சுதானே அது எதுவுமே கண்ணு தெரியாது போயிடுறது. அதுக்கு என்ன பண்ணணும்? குருவை நாடணும். குருவுடைய முகத்துல இருந்து வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ணினது மாத்திரம் இல்ல, ஏகாந்தத்தில் உட்கார்ந்து மனன நிதித்தியாசனம் பண்ணணும். எப்பொழுதும் நிதித்தியாசனம் பண்ணி விகல்பமற்றதான அந்த நிர்வாணமான ஆனந்த சுகமே தன்னுடைய சுரூபம்ங்கிறத தார்டியத்துல கொண்டு வந்து விசாரத்தினால கொண்டு வந்து தான் அந்த நிலையில இருக்கிறது தான்பா வாழ்க்கையினுடைய பரம பிரயோஜனோ. ததஸ்ருதி தன் மனனம் ததத்வ தியானம் சிரம் நித்ய நிரந்தரம் முனே ததோ அதிகல்பம் பரமேத்ய வித்வானே இஹைவ நிர்வாண சுகம் சமுச்சதி. இப்படி மனன நிதித்தியாசனம் பண்ணி சொரூபத்தை உணர்ந்தவன் இருக்கானே, எங்கேயோ போய் முக்தி அடைவான்னு சொல்லல. எப்ப விசாரம் பண்ணி தானே அந்த சுரூபம் தெரிஞ்சுட்டானோ அப்ப இஹைவ இங்கேயே இப்போதே நிர்வாணமான ஆனந்த பதத்தை அடைகிறான்.
எல்லா சாஸ்திரமும் காப்பி அடிச்சா மாதிரிதான் சொல்லும். பாகவதமும் கபிலர் உபதேசம் பண்ணும்போது முதல் உபதேசத்தை சொல்றார், சாதுக்கள் அண்டுமா சாதுக்கள்கிட்ட பகவத்கதையை சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாது திருஷ்டஸ்ருதாதே மத்ரஜனானு சிந்தையா சித்தயத்தோ கிரகணே யோகயுக்தா யதிஷ்யதே ருஜுபிர் யோகமார்கைஹி ஹதேவயாயம் பிரகிருதேர் குணானாம் ஞானேன வைராக்கிய விஜృంభిதேன யோகேன மையர்பிதயாஜ பக்தியா மாம் பிரத்யகாத்மானம் ஈக அவருந்தே. பிரத்யகாத்ம வஸ்துவா இருக்கக்கூடிய என்னை இங்கேயே இப்பொழுதே அடையறான் குருவை ஆசிரியக்கிறதுனால. குருவை ஆசிரியிட்டு அவர் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் அனவதம் மனன நிதித்தியாசனம் பண்றதுனால. பாகவத ஆரம்பத்திலேயே சொன்னது, பகவான் எப்படி தெரிஞ்சுக்கிறார்கள் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னது, வதந்தி தத்வவிதः தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே தச்ச்ரத்வதானா முனயः ஞானவைராக்யயுக்தயா பஷ்யந்தி ஆத்மனி ச ஆத்மானம் பக்த்யா ஸ்ருதகிரஹீதயா. குருவை அண்டி குருவனிடத்துல உண்டான ஒரு பக்தினாலையும் வேதாந்த சாஸ்திரத்துல உண்டான ஒரு பக்தினாலையும் குருட்ட சிரவணம் பண்ணினத தனிமையில உட்கார்ந்து ஸ்ரத்தையோட ஸ்ருத கிரஹீதையா கேட்டதை நன்றா மறுபடியும் மறுபடியும் மனனம் பண்ணி நிதித்தியாசனத்தை கொண்டு வந்து தான் அந்த நிலையில இருக்கிறது. அதுக்குதான் என்ன பண்றால், சந்நியஸ்ய ஸ்ரவணம் குர்யாத், சர்வசங்க பரித்யாக ரூபமா இருக்கக்கூடிய அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு வேதாந்த சிரவணம் பண்ணணும் அப்படின்னு பொதுவான விதி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. அதுதான் பரிவிரஜனம் அப்படின்னு உபனிடத்தை சொல்றது. பிரபுரஜேதி சொன்னோமே, பரிவிரஜனம்னா இது ஏதோ ஒரு வேஷத்தை மாத்திக்கிறது, சந்நியாசத்தை கூட சொல்லல. பரிவிரஜனம்னா அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறது. பரிவிரஜனம்னாலே ஒரு இடத்துல இல்லாத சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அழுக்கு கொட்டின்றோம், ஏதோ ஒரு சங்கம் வந்துடும், அதனால சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்குது ஒரு இடத்துல இல்லாத. அந்த ஞானம்னா சந்நியாசம்னா என்ன? ஞானம் சந்நியாச லட்சணம். அந்த சந்நியாசம்னாலே அந்த ஞானத்துக்கு தான் சந்நியாசம்னு பேரு. சந்நியாசம்னா பின்ன என்ன அப்படின்னா, சம்சாரத்திய அத்தியந்த உபரம லக்ஷ்மணம் ஞானம். இந்த சம்சாரத்தினுடைய ஒரு முற்றுப்புள்ளி இருக்கே, இதுல சிந்தனை இல்லாத இருக்கிறது இருக்கே, பேரோட கலையக்கூடிய ஆத்மானுபூதி இருக்கே, அதுக்குதான் ஞானம்னு பேர். இதை கீதா பாஷ்யத்துல பகவத்பாதர் அடுத்து சொல்றார். சம்சாரம்னா சரீரத்துக்கே சம்சாரம்னு பேர். என்ன அலைஞ்சுட்டே இருக்கு இல்லையா? இந்த சரீரத்துக்கு 6 விகாரம் உண்டு. பிறக்கிறது, இருக்கிற மாதிரி தெரியறது, வளர்றது, மாறுறது, அப்புறம் மூப்பு, இறப்பு. இந்த 6 விகார ஜாகதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே நஷ்யதி அப்படி சொல்லக்கூடிய 6 விகாரம் சரீரத்துக்கு உண்டே தவிர இதெல்லாம் சரீரத்துக்கு வந்தாலும் சுரூபத்தை எதுவுமே தொடர்றது இல்லை. இத நன்றாக குருவனிடத்துல சிரவணம் பண்ணணும். சரீரத்துக்கு தான் இன்னொரு பேரு மரணம்ங்கிறது. சொரூபத்துக்கு மரணமே கிடையாது. சரீரம் எப்பொழுதும் மறிச்சுட்டே இருக்கு, க்ஷணே மறிச்சுட்டு இருக்கு சரீரம். நேற்றுக்கு இருந்த சரீரம் இன்னைக்கு இல்லை. நம்ம ஏதாவது டெபாசிட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றான், அடையாளங்கள்லாம் வாங்கிக்கிறான். அதே யாராவது உடம்பு முழுக்க செக் பண்ணி இதே அங்கந்தான் ஒரு 10 வருஷம் கழிச்சிருந்தா 15 வருஷம் கழிச்சிருந்தா கொடுப்பேன்னு சொல்லி செக் பண்ணானாக்கா அந்த 15 வருடத்துக்குள்ளேயே இந்த சரீரமே மாறி போயிடும். அந்த அங்கங்கள்லாம் இருக்க முடியாது இல்லையா? சரீரம் மறிச்சுட்டே இருக்கு, க்ஷணே சரீரத்துக்கு மரணம் இருக்கு. இந்த சரீரத்துக்கே மரணம்னு ஒரு பேரு. ஆனா பிறந்ததுடைய பயன் என்னது தெரியுமா? பிறப்போர் இறப்பதும் உறுதி, இறப்போர் பிறப்பதும் உறுதி, பிறப்பு இறப்பு இல்லா பரமனை கண்டு இருப்பதே பிறந்த பயன். பிறந்தா ஜாதத்துக்கு துருவம் மிருத்யோ, மரணம் நிச்சயம். மறிச்சா திருப்பியும் வாசன க்ஷய பரியந்தம் திருப்பி ஜனனம் உண்டு. ஆனா பிறந்துட்டோமே, மனுஷனா பிறந்துட்டோமே, இதுக்கு என்ன பண்ணணும், என்ன லாபம்னா பிறப்பு இல்லாத பண்ணிக்கக்கூடிய ஒரு லாபம் இருக்கு மனுஷ ஜென்மால. அதனாலதான் மனுஷ ஜென்மா வசதியா கொண்டாடிட்டு வர. அதுக்கு என்ன பண்ணணும், வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும். வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு குரு முகத்துல இருந்து சிரவணம் பண்ணணும்.
இந்த வைராக்கியம்னு சொன்னாலே எப்பொழுதும் பட்டினத்து பிள்ளை ஞாபகம் வரும். இந்த பட்டினத்து பிள்ளைங்கிறவர் ஒரு க்ஷணம் காலத்துல ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கே அவர் வந்ததே அதிசயம். என்னன்னா ஒரு சமயம் சுவாமியும் பரமேஸ்வரனும் குபேரனுமா பூலோகத்தை நடந்து போலான்னு நடந்து வந்துட்டு இருந்தாலாம். ஜனங்களை பார்த்துட்டு வரலான்னு வரும் பொழுது பூம்புகார் பக்கத்துல நிறைய முத்துகள் எல்லாம் இருக்கிறத பார்த்ததும் அங்க ஒரு சிவாலயங்கள் இருந்தது. இதெல்லாம் பார்த்ததும் குபேரனுக்கு சுவாமி இங்க கொஞ்ச நாள் இருக்கலாமான்னு ஆசை வந்தது. உடனே எப்போ உனக்குள்ள இந்த ஆசை வந்ததோ அப்ப இங்க ஒரு கொஞ்ச நாள் என்ன கொஞ்சம் வருஷம் நீங்க இருந்துக்கோன்னு சொல்லி அவரை இங்க இருக்க சொல்லிட்டு பரமேஸ்வரன் கிளம்பி போயிட்டால். அவர் தான் திருவங்காடு செட்டியாரா பிறந்தார் குபேரன். பெரிய நிதிக்கு தலைவனா இருந்தவர், குழந்தை பாக்கியம் இல்லாத சொப்பனத்துல பரமேஸ்வரன் ஒரு அந்தனருக்கு குழந்தை, அவர் ஏழை பிராமணர், அவருக்கு எடைக்கு எடை சொப்பனத்தை கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த குழந்தைய பட்டினத்து பிள்ளைக்கு பகவான் வரப்பிரசாதமா கொடுத்து அந்த திருவங்காடு செட்டியார் குழந்தைகிட்ட புத்திரபாசத்துல வளர்த்துட்டு வர இந்த குழந்தை கடல் தாண்டி போய் ரத்னங்கள் வாங்கிட்டு வரத்துக்கு கரிக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வர ஒரு பக்கம் கோபம் வந்து அந்த குழந்தைய கண்ணாபின்னான் திட்ட உடனே அந்த குழந்தை கண்ணை கசக்கிட்டு அம்மாட்ட ஒரு பொட்டியை கொடுத்துட்டு போயிடுது. இந்த கரிக்கட்டையை எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு ராட்டியோட சேர்ந்த கரிக்கட்டையை சொல்லி அதை தூக்கி போட்டா உடஞ்சி போய் அதுக்குள்ள ரத்னங்கள்லாம் வந்து வெளியில வருது. இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான குழந்தைய நான் வரைக்கிட்டேனே போச்சுட்டேனே அழுதுட்டு போயிடுத்து. எங்க போச்சுன்னு தெரியலையே. மனைவிட்ட கூப்பிட்டால் அம்மா குழந்தை வந்தானே உன் இடத்துல எங்கன்னு கேட்டார். வந்தா அழுதான் ஏதோ பொட்டியை கொடுத்தா போயிட்டான்னா எங்க போனா தெரியுமா குழந்தைய காலம். பொட்டியை தரேன் நான் பொட்டி தந்தா காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கே. உடனே வைராகியம் வந்துருது அவரு. இந்த ஒரு வாரத்தை போடும் பகவானுடைய ஒரு செய்தி எல்லாத்தையும் உதறினார். கேத்துமா கிளம்புறார். அப்ப அவர் சொல்றார் நம்ம கூட வர்றது எது தெரியுமா? சேர்த்து வைக்கிற பணம் வராது, மனைவி கூட வரமாட்டா, குழந்தைகள் கூட வரமாட்டா, நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள் தான் கூட வரும். அத்தரம் வாழ்வும் மகத்து மட்டே விழியம் கொள்க மித்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் பற்றியழும் மைத்தரும் சுடுகாடு மற்றே பற்றி தொடரும் திருவினைகள் புண்ணிய பாபமுமே. இப்படி ரெண்டு தான் வெளியில வரும் கூட வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதைப்படுத்திட்டு போறார். ஒவ்வொரு கஷேத்திரங்கள்ல போய் ஒவ்வொரு பாட்டு பரமேஸ்வரனை வைராக்கியத்தை பிரார்த்தனை பண்ணி பாடிட்டு வருவார். அப்ப ஒரு கஷேத்திரத்துல பாடுறாள், ஹே பரமேஸ்வரா எத்தனையோ ஜென்மா எடுத்தாச்சு, எத்தனையோ ஜென்மா எடுத்து லோகத்துல எத்தனையோ தாய்மார்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன். என்னை பெற்றெடுத்து தாய்மார்கள்லாம் ஓஞ்சி போயிட்டார்கள். நானும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சுத்தி கால் ஓஞ்சி போயிடுத்து. இவனை எந்த யோனில போடலாம், இவனுக்கு என்ன தலையெழுத்து எழுதலான்னு எழுதி பிரம்மாவுக்கு கையெல்லாம் ஓஞ்சி போயிடுத்து. ஏய் பரமேஸ்வரா, இனி எனக்கு அன்னையனுடைய கருப்பையில போட்டு என்னை கஷ்டப்படுத்தாதப்பா. இதோட ஜென்மா போரும். மாதா உடல் சலித்தால் கால் சலித்தே வேளாவும் கை சலித்து விட்டானே. நாதா கிழுப்பையூர்வ சிவனே இன்னமோர் அன்னை கருப்பையில் மாறாமல். இப்படி பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அடுத்த சிவக்ஷேத்திரம் போறார். போற வழியில ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு தலைவன் ராஜா. அந்த ராஜா சரீரத்தை விட்டு ராஜகுமாரன் அந்த சரீரத்தை விட்டு ஸ்மசானத்துல போட்டு சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து பார்க்கிறார். ஏன்னா ஜென்மமிருத்தி ஜராவியாதி துக்க தோஷான தரிசனம் பகவான் கீதையில சொல்றார். வாழ்க்கையை கவனிச்சு பாரு, வாழ்க்கையில என்ன இருக்கு? ஜென்ம, உடனே மிருத்யு, ஜரை, வியாதி, இதெல்லாம் ஒவ்வொரு ஜீவனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இதை பார்த்து வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு என்னை பஜனை பண்ண அர்ஜுனான்னு சொல்றாரு இல்லையா? கீழே பட்டினத்தவில்லை பார்த்து வைராக்கியம் அவருக்கு பலமாறுது. தூரத்திலேருந்து பார்த்துட்டு இருக்க இந்த ராஜகுமாரன் பொன்னாடையெல்லாம் போட்டு வந்த அந்த சரீரத்துக்கு மேல ஒரு சம்ஸ்கிருதமான அக்னியை வைத்து மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். பட்டினத்து பிள்ளை பார்த்துட்டே இருக்கான். அங்க காடு இல்ல வேலை பண்றவன் இருக்கானே, அவன் ஜலத்தை ஊற்றி அந்த தீயை அணைத்து அந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் எடுத்து அங்கங்க சொர்ண பிந்துக்கள்லாம் வச்சிருக்கா, அதெல்லாம் எடுத்து கோமணத்தை முதற்கொண்டு உருவி முன்னாடி எரிஞ்ச கட்ட மேலேயே இந்த உடலை போட்டு இவன் ஒரு தீய வைக்கிறான். இதை பார்த்துட்டும் பட்டினத்து பிள்ளை சொல்றார், ஹே மனசே, இன்னும் பிறக்கணும்னு ஆசைப்படுவியா? இன்னும் பிறக்கதி செய்வையோ நெஞ்சமே. மண்ணறிவர் என்று வாழ்ந்தாரை
முன்னமெறிந்த கட்டை மீது இணை கோவலத்தை உருவி உருட்டி போட்டது கண்டு இன்னும் பிறக்கை செய்வையோ நெஞ்சமே. இந்த ஒரு வைராக்கியத்தை சம்பாதிச்சு கொண்டு எப்ப இந்த ஒரு வைராக்கியம் இருக்கோ அந்த க்ஷணத்துல உடனே என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா முழித்து கொண்டு குருவை ஆசிரிக்கணும். இந்த வைராக்கியம் தான் பரீட்சத்துக்கு குழந்தை கையில எடுத்து சாப்பம் கொடுக்கிற நேரத்தில் இந்த வைராக்கியம் வந்தாச்சு. உடனே என்ன பண்ணால் ஜாக்கிரதையா எல்லாத்தையும் உதறி தள்ளினான். குருட்ட வந்து ஓடி வந்தால் வைராக்கியம் வரும் பொழுதே போயிடணும். அதனாலதான் சொன்னால் எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரவ்ரஜே அப்படின்றது. என்றைக்கு வைராக்கியம் வந்துதான் அன்றைக்கே கிளம்பிடணும். வைராக்கியம் வந்தவன் வந்து நான் இன்னைக்கு போயிடுவேன் நாளைக்கு போயிட்டு சொல்ல மாட்டானா. ஏன்னா ஒரு வீட்டுல தம்பதிகள் இருந்துருந்தா அதோட அவளோட சேர்ந்து அந்த பெண்ணுடைய சகோதரனும் மச்சினும் அந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தான். கொஞ்ச நாளா அந்த மச்சினன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அந்த தன்னுடைய சகோதரிட்ட அம்மா எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிற, சரி கொஞ்ச நாள் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டே இருந்தானா. அப்படி கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு மனைவி மெதுவா கணவன்கிட்ட சொன்னார், என்னமோ இவன் சன்னியாசம் வாங்கிக்கிறேங்கிறானே நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னா. இவர் பெசாத இருக்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளா மனைவி சொல்ல ஆரம்பிச்சுதான் நிச்சயம் சன்னியாசம் வாங்கிக்க போறேங்கிறான், என்னைக்கு போக போறான்னு தெரியல, கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுங்க சமாதானப்படுத்துங்கன்னார். இவரும் பிசாதே இருந்தார். ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு வர அப்பதான் வீட்டுல ஈரத்தை கூட அவுக்கல, இன்னைக்கு அடுத்தாலையும் சொல்றான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன்னு சொல்றான்னா. ஏண்டி சன்னியாசம் வாங்கிக்க போறேன்னு சொல்லி வாங்கிக்க மாட்டான் பிசாத ரெடி. பின்ன வாங்கிக்க போறான்னா பின்ன என்ன பண்ணுவானா, இந்த சன்னியாசம் வாங்கிக்கிற பண்ணி என்ன பண்ணுவான்னு கேட்டா, எப்படி வாங்கிப்பான் தெரியுமா, எப்படி வாங்கிப்பான், இப்படிதான் வாங்கிப்பான்னு எல்லாத்தையும் அவுத்து கொண்டு கலந்து போயிட்டார். இப்படிதான் சன்னியாசம் வாங்கிப்பான்னு சொல்ல மாட்டான்னு சொல்லி. சன்னியாசம்னா அப்படி. அதான் உபனிடத்து சொல்றது எதஹரேவ விரஜேது ததஹரேவ பிரவ்ரஜேது. அப்படி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நேர ஜாக்கிரதை. அதுவும் ஆபாத வைராக்கியம்னு பேரு. சில விஷயங்களுக்கு பகவத்பதல் வயிறு வேகச்சு விடாமல் ஞாபகம் இவனை ஜாக்கிரதைப்படுத்துறார். ஏதோ ஒரு ஆபாத வைராக்கியம் வந்து நீ கிளம்பி போயிட்டு இந்த பலம் இந்த பழுக்காத ஏதோ ஒரு வைராக்கியம் வந்து கிளம்பி போயிட்டு கடைசியில காமக்ரோதாதிகள் ஒன்று எப்போ உன்னை கஷ்டப்படுத்தும் தெரியாது. நல்லா பரிசீலனம் பண்ணி வைராக்கியம் பலமாகி வேதாந்த சிரவணத்துக்கு தனக்கு தகுதி இருக்கான்னு நீயே உள்ளுக்குள்ள நன்றா விசாரம் பண்ணி தான் இந்த வேலையை எடுத்துக்கணும். அதனால அந்த சொரூப சாட்சா்காரம் எப்போ உண்டாகும்னா குருவை ஆசிரியிச்சு நல்ல ஒரு திருப்தி இருந்தாதான் நடக்கும். அப்ப அந்த திருப்தி இருந்தாச்சுன்னா இங்கேயே இப்பொழுதே அவன் முக்தனா ஆயிடுறான். இதுதான் உத்தமமான பிராமணனுக்கு லட்சணம். பின்ன கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்கேடான்னா அதனாலதான் சொன்னார், இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் வேதம் விதிச்சு கொடுத்தது. தர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் விதிவத்தா தியாகம் பண்றதுதான் சந்நியாசம்னு பேர். எந்த கர்மானுஷ்டானம் பிறந்ததுலேருந்து இவன் பண்ணிட்டு இருந்தானோ அதை மெதுவா அப்படியே விட்டுட்டு போனான்னாக்க தப்புன்னு தோஷம்னு சொல்லிடுவா. அதனால விதிவத்தா அந்த கர்மாவை தியாகம் பண்றதுக்கு தான் சந்நியாசம்னு பேர் வைத்தால். ஆனா ஒரு விதத்துல பார்த்தேன்னா அந்த சந்நியாசத்துக்கு விக்னமா இருக்கிறதும் கர்மானுஷ்டானமா இருக்கும். சாஸ்திரமே சொல்றது, உபனிடத்து சொல்றது, எப்ப வந்து இவனை லௌகிகமான கர்மாலேருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வேதோக்தமான கர்மா சகாயம் பண்ணினதோ, வேதோக்தமான கர்மா பண்ணிட்டு இருக்கும் பொழுது லௌகிக விவகாரங்கள் பக்கத்துல வராது ஆயிடும். ஆனா இதே இந்த கர்மா அத்தியாத்ம ஜீவனத்துக்கு பெரிய விக்னமா இருக்கும். ஏன்டான்னா கர்மா ஒன்று பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அகங்காரம் இருந்தாதான் பண்ண முடியும். நான் இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் பிராமணன், நான் அதிகாரி, எனக்கு ஒரு அங்கஹீனங்கள் கிடையாது, ஏன்னா இந்த குலத்துல பிறந்தவன், இந்த சர்மா உடையவன், இந்த கோத்திரத்துல பிறந்தவன்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் கர்மால பிரவருத்தி. ஆனா இந்த ஞானமோ நான் இல்லை, என்னோடது இல்லை, இப்படிங்கிற நேதிங்கிற எல்லாத்தையும் தள்ள வேண்டிய மார்க்கம். அப்படி உடனே எல்லாத்தையும் அத்தியாசம் பண்ணிட்டு இருந்த இவனுக்கு தள்ளுறதுக்கு மனசு வராதா? இந்த ஒரு அபிமானம் இருக்கிறது இருக்கே, இந்த அகங்காரமே ஒரு பெரிய ஞானத்துக்கு ஒரு விக்னமா இருக்குங்கிற ஆத்மனி வர்ணாசிரம வயோவஸ்தாதி நிஷேத அத்தியாசம் ஆசிரித்ய பிரவர்த்தந்தே சாஸ்திராணி ஆத்ம விஜானாதி பிராக் பிரவர்த்தமானம் சாஸ்திரம் அவித்யாவிடயத்துவம் நாதி வர்த்ததே.
ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாஸ்திரங்கள்லாம் எனக்கு உபயோகமா இருக்கும். ஆத்ம ஜிக்ஞாசை வந்ததுக்கு அப்புறம் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே இவனுக்கு அவித்யா விஷயங்கள் தான். இதுவே சொல்றது, உபரிடத்தை சொல்றது. 2 வித்யை வேதம் சொல்றதுன்னு சொல்லி. என்ன 2 வித்யா? ஸ்லோகத்துல பரவித்யா அபரவித்யான்னு இருக்கு. வே வித்யே வேதிதவ்யே பராச்சைவா பராச்சா முண்டகோபரிடத்தை சொல்றது. அதுல பரவித்யை அபரவித்யின்னு. அபரவித்யை என்னடான்னா, அபரவித்யா லௌகிக படிப்பு எல்லாமே அபரவித்யான்னு பேரு. இந்த அபரவித்யை என்னடான்னா அந்த லௌகிக படிப்பை மாத்திரம் சொல்லல, வேதம் ஒரு உபரிடத்தை சொல்றது. தத்ர ருக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ தர்மவேதோ சிக்ஷா கல்போ வியாகரணம் சந்தோ நிருத்தம் ஜோதிஷமிதி சா அபரா. லௌகி வைதிகமான வேதங்கள் அத்தனையும் அபரவித்யா லிஸ்ட்ல போட்டுடுது. பரவித்யை எழுதலான்னா யயாதரக்ஷரமதிகம்யதே சா பரா. அக்ஷரஸ்வரூபமான பிரம்மத்தை எது உணர்த்துறதோ அதுக்குதான் பரவித்யான்னு பேரு. த்ரையாம் வித்யாயாமேவ பர்யவசிதபதஜா நது பரவித்யாயாம் விஜாதிருதி பிரம்மபந்துருதி சம்ஞயா அதங்கிய ஜனாபமதோ விஜசார. ஜடபரத சொல்லும் பொழுது அந்த பரதனை பார்த்து அந்த அண்ணாமார்கள்லாம் 3 வேதத்துல கரை கண்டவாளா இருந்தாலே தவிர பரவித்ய கந்தம் கூட அவளுக்கு இல்லைன்னாரு சுகாச்சாரியர் சொல்லும் பொழுது. தத்து பரவித்யாயாம் திரையாம் வித்யாயாமேவ பரிவசிதபதஜா. ஏனால் வேதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன பகவான் கீதையில சொன்னார். முக்குணாத்மகமாதான் வேதம் இருக்கு, நீ குணாதீத பொருளா ஆயிடுறா அர்ஜுனான்னு சொல்றார். அதனால இவன் பிராமணனா இருந்து கொண்டு வைதிக கர்மானுஷ்டானங்களை விட்டானே ஆனால் அவனுக்கு கர்மாபதன்னு தர்மசாஸ்திரங்கள் அவனுக்கு பேரு கொடுத்துடுறது, கர்மபிரஷ்டன்னு. அந்த மாதிரி எண்ணத்துக்கு போகாத என்ன பண்ணணும், விதிவத்தாக தியாகம் பண்றது கர்மாவை. பகவான ஆசிரியச்சென்று இப்படி வாழுறது, அதுக்குதான் சந்நியாசம்னு பேரு. அவனுக்கு தன்யன்னு பேர் கொடுக்கிறார். தன்யஸ்து சந்நியசி. இந்த ஒரு தீவிரமான இந்த வைராக்கியம் சந்நியாசத்துல ஒரு விளைவு சங்கரருக்குள்ள எழுமின் இருக்க, இந்த சமயத்தில் நம்மளுக்கு எப்ப எந்த எண்ணங்க நல்ல எண்ணம் வந்ததையானால் முயற்சி பண்ணினோமையானால் அனுகூலம் பகவான் பண்ணி கொடுப்பார். இப்படி இருக்க ஒரு நாளைக்கு இதெல்லாம் விஷ்ணு சங்கரமா சம்பாஷணம் பண்ணிக்கொண்டு அங்கேருந்து கிளம்பி போனார். அப்படி கிளம்பி போற வழியில சங்கரருடைய அந்த குருகுலம் இருக்கே, அது பெரிய ஒரு இருப்பிடமா இருந்தது. பெரிய பெரிய மகான்கள், பண்டிதர்கள், வித்வான்கள், சன்னியாசிகள் முதற்கொண்டு அங்க போவா ஒரு வித்யாஸ்தானமா இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பெரிய எதி சங்கம் கூட்டம், சன்னியாச கூட்டமானது அந்த இடத்துக்கு வந்ததுமே சங்கரர் எல்லாரையும் கௌரவித்து வினயத்தோட அவ ஆத்துக்கு வராத கிராமத்து வாசல்லையே இருக்கா. சில மகான்கள் அப்படி இருப்பா, வீட்டுக்கு வராத கிராம எல்லையில தங்கிறது, கிரகஸ்தாலுக்கு சமம் இருக்கக்கூடாது, அவளே கொண்டு வந்து கொடுத்தா ஆகாரம் பண்றது, இந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள் உண்டு. அந்த மாதிரி அந்த காலடி கிராம அக்ரஹார எல்லையில அது எதிசங்கம் தங்கிறத பார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்துமே நமஸ்காரம் பண்ணி எங்கேருந்து வரையில் எல்லாம் கேட்டால் உடனே எங்களுடைய குரு உள்ளுக்குள்ள இருக்காருன்னு காமிச்சா புள்ளமான அகஸ்தியர் சங்கரருடைய சரித்திரத்தில் அடிக்கடி ஒருவர்னு சொல்லப்படுறது. பெரிய தபஸ்வி கோலத்தில் இருக்கிறத பார்த்து நமஸ்காரம் பண்ணினால் சங்கரருடைய நித்தியானுஷ்டானத்தெல்லாம் கேட்டு தனிமையில இருந்து பேசி தெரிஞ்சிருந்தால் உடனே அந்த தபஸ்விய அக்னிஸ்குலிங்கம் மாதிரி இருக்கார். சங்கருடைய ஒரு செய்தியை கேட்டு தெரிஞ்சுட்டு அவர் குழந்தாய் அப்படின்னு கூப்பிட்டு, உன்னை மாதிரி ஒரு குழந்தைய தாயாரிடத்துல இருந்து பிரிக்கிறது பெரிய பாபம்தான்ப்பா. ஆனா இருந்தாலும் நீ உன் தாயாரோட இருக்கக்கூடிய நீதி இல்லை இப்ப. ஏன்னா நீ காரக புருஷன், லோகத்துல ஏதோ ஒன்று பண்றதுக்கு நீ வந்தவன். உன்னை ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஒரு குருநாதர் காத்துன்னு இருக்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவரோ பக்கத்துல இல்ல. இந்த பூர்ணா நதி, பிரதீச்சின்னு சொல்லக்கூடிய பாரத புழா, துங்கா, கிருஷ்ணா, கோதாவரி என்ற நதிகள்லாம் தாண்டி நர்மதா நதி கரை வரைக்கும் நீங்க என்ன சஞ்சாரம் பண்ணி போய் ஆகணும். அந்த இடத்துல மகா பிரம்மனிஷ்டர், மகா யோகி
சாட்சாத் நாராயணன், பிரம்மா, பத்மபுவம், வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர் இந்த பரம்பரையில் வந்த கௌடபாதர் இடத்திலிருந்து ஆசிரம ஸ்வீகரணம் பண்ணி தீட்சையை பெற்றுக்கொண்டு பிரம்மனிஷ்டரா பிரகாசிச்சுட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு நான் அவரிடத்துல போயிட்டு தரிசனம் பண்ண பேருந்தும் பொழுது அவர் என்னிடத்துல சொன்னார், நானும் இந்த சரீரத்தை சமாதி நிலையில இருந்து விடலான்னு சங்கல்பித்தேன். அப்ப பரமேஸ்வரன் பிரத்யட்சப்பட்டு தரிசனம் கொடுத்து சொன்னால், என்னுடைய அம்சமாக ஒரு குழந்தை வரும், அந்த உன்னை நாடிண்டு வரும், அந்த குழந்தைக்கு நீ அனுகிரகம் பண்றதுக்கு இருக்கணும், அது வரைக்கும் இந்த சரீரத்தை தாங்கணும்னு சொல்லியிருக்கார். அந்த குழந்தை என்னைக்கு வரப்போறதோ தெரியலையேன்னு என் இடத்துல சொன்னால், குழந்தாய் உன்னை பார்த்தா எனக்கு அவர் சொன்ன ஞாபகம் ஏற்படுறதுன்னு சொல்லி உன்னுடைய குரு அங்க இருக்காருன்னு செய்தியை சொல்லி அங்கேருந்து அந்த எதிர்த்தங்க மறுநாளை காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிடுது. நீங்க யாருன்னு கேட்டார். உடனே அந்த தபஸ்வி சொல்றார், உனக்கும் எனக்கும் ஒரு எல்லா அளவு போடுறது கூட இடைவெளி கிடையாதுப்பா, நீ நானும் ஒரே வஸ்து. புரஞ்சன பாக்கியம் சொன்னாலே, நனோ பசந்தி கவயா சித்திரம் ஜாத்துமனாகபி. அந்த புரஞ்சனன் தத்திர பூர்வதர கச்சிதே சகா பிராமண ஆத்மா முன்னாடி அவிஞானத்தக்கா எழுப்புறாடை விதர்பது விதியா இருக்கிறவளை அழுதுன்னு இருக்கும் பொழுது உத்திஷ்டோத்திஷ்ட எழுப்பி அகம் பவான் நஜான்யஸ்தம் தமேவாஹம் விஜக்ஷபோ நனோ பசந்தி கவயா சித்திரம் ஜாத்துமனாகபி. நீ நான் சொல்றதுக்கு ஒரு இடைவேளை கூட கிடையாதுப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வஸ்து, ஒரே பொருள். இதை சொல்லி அவர் கிளம்பிட்டால், அந்த ரிஷிகள் கிளம்பி போனதும் அகஸ்தியோ பகவானேஷா முனீனாம் பிரதமோ குரு ஔதாரியேன அவகச்சாமே நிதானம் தபசாமிமம் அப்படின்னு நினைச்சிட்டால் சங்கரன். பார்த்தாலே நிதானம் தபசாமிம் ஔதாரியேன அவகச்சாமி. ராமாயணத்தில் ராமர் சொல்றால் லக்ஷ்மணரை பார்த்து, குள்ளமா வராரு பாருப்பா, தபஸனுடைய ஒரு தீயே கிளம்பி வரா மாதிரி இருக்கு, தபஸ் தேஜஸ் கிளம்பி வரா மாதிரி இருக்கு பாரு. இப்படி அந்த சங்கத்தினுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுவே சங்கரருக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மெதுவா அம்மாட்ட சங்கரன் சுசுரூடு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அம்மாட்ட சொன்னால், அம்மா எனக்கு லோகத்துல ஆசக்தி எதுவும் இல்லைம்மா, எனக்கு ஆத்மஸ்வரூபமான அந்த ஞானத்தை, ஆத்மஸ்வரூப ஞானத்தை உணர்ந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்னுடைய குருநாதால் கோவிந்த வகுப்பாதால் அங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நான் அங்க போகணும்னு ஆசைப்படுறேனம்மா, நீங்க உத்தரவு கொடுக்குறீங்களான்னு கேட்டா. மெதுவா தாயார் தாங்குவாளா இல்லையான்னு பயந்துட்டே சங்கரர் கேட்டதுமே உடனே தலையில இடி விழுந்த மாதிரி புத்திரபாசத்தினால ஆரியாம்பால் அலறினாள். குழந்தை பாசத்தினால சுவாதீனத்தினால கோபிச்சிருந்தால். உடனே சங்கரன் சொன்னால், அம்மா நீங்க அழக்கூடாது, உங்களோட அனுமதி இல்லாம நான் போயிட மாட்டேன்மா. என்ன மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேதன்னு உங்களிடத்து சொல்றது. முதல்ல ஒரு குழந்தைக்கு முதல் குரு தாயார், அதுக்கப்புறமா அப்பா, அதுக்கப்புறமா பாடம் சொல்லி கொடுத்த குரு ஆச்சாரியன். அதனால உங்களுடைய ஒரு உத்தரவு இல்லாத நான் போக மாட்டேன்னு சொல்லி அம்மாவை சமாதானம் பண்ணினாள். அப்படி இருந்தாலும் ஆனா என்ன நடக்க போறதோ தெரியலையேன்னு ஆரியாம்பாளுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்தது. ஆனா சங்கரனை பார்த்தா சமாதானப்படுத்துறதும் கொஞ்சம் குழந்தை இப்படி மாறிடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஆரியாம்பாள் இருந்தாலும் மனசுல புத்திரமே சங்கரம் பாஹி கௌரி வேதார்த்த ரூபிணி, ஹே கௌரி குழந்தைய நீ தாமா காப்பாற்றணும். இப்படி தியானம் பண்ணி கொண்டு ஆரியாம்பாள் இருக்க, இந்த நதி வழிமாறி வந்தது இல்லையா, அந்த வழிமாறி வரும்பொழுது அந்த கரையில இருக்கக்கூடிய அந்த கோபாலனுடைய ஸ்ரீகிருஷ்ணன் கோவில்ல அந்த நதியானது அடுத்து அதுல வரக்கூடிய முதலைகள், நிறைய முதலைகள்லாம் பூர்ணாநதியில இருக்குமா, இப்பயும் திருப்பி காலங்கள் முதலைகள்லாம் வரும். அந்த நதிகள்ல முதலைகளும் மத்சியங்களும் கிருஷ்ணனுடைய சன்னதியில அதெல்லாம் அது இடிக்க அந்த கிருஷ்ணனுக்கே கொஞ்சம் கண்ணீர் வந்துதான் சங்கரனுடைய ஒரு கிருபையை நினைத்து. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் இந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணி கொஞ்சம் கரையில தூக்கி வைக்கணும்னு சொல்ல சங்கரர் இடத்துல நல்ல நாள் கேட்டு
சங்கரரை முன்னிட்டு அந்த ஆலயத்துக்கு நூதனமான பிரதிஷ்டைகள் நடக்கிறது. ஆலயத்துக்கு பிரதிஷ்டையை வச்சு பண்ணினதுமே பகவத்பாதா விஷ்ணு புஜங்க பிரயாண ஸ்தோத்திரத்தினால பகவான ஸ்துதி பண்ணினால் சிதம்சம் விபும் நிர்மலம் நிர்விகல்பம் நிரீஹம் நிராகாரமோங்காரகம்யம் குணாதீதமவ்யக்தமேகம் துரீயம் பரம் பிரம்மயம் வேத தஸ்மை நமஸ்தே விசுத்தம் சிவம் சாந்தமாத்யம் தசூன்யம் ஜகஜ்ஜீவனம் ஜோதிரானந்தரூபம் அதிக்தேசகாலவ்யவச்சேதனீயம் த்ரயீவக்தியம் வேத தஸ்மை நமஸ்தே. இப்படி விஷ்ணு புஜங்க பிரயாண ஸ்தோத்திரம்ங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் பகவத்பாதா அச்சுதாஷ்டகத்தாலையும் ஸ்துதி பண்ணினால் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இந்த அச்சுதாஷ்டகத்தினால ஸ்துதி பண்ணி அந்த மங்களமா அந்த பூர்த்தி ஆனதும் உடனே அபகிருத ஸ்நானம்னு சொல்லுவார். ஒரு மங்களமான கர்மா பூர்த்தி ஆச்சுன்னா அந்த அபகிருத ஸ்நானத்துக்கு மாத்தியானிக ஸ்நானத்தை உத்தேசிச்சும் சங்கரர் நதியில இறங்குறார். அந்த பூர்ணா நதியில ஸ்நானம் பண்றதுக்கு இறங்கினதும் ஆரியாம்பாள் கரையில இருக்கா. அப்பதான் எல்லா உற்சவங்களும் பூர்த்தியாகி பந்துக்கள் இல்லாமல் அபகிருத ஸ்நானம் பண்ணி கரையில நின்று இருக்கா. அந்த காலத்துல அக்ரஹாரம்னு பார்த்தேன்னா எல்லாரும் பங்காளிகளா இருப்பா, ஒவ்வொருத்தரும் ஞாட்டிகளா இருப்பா. எல்லாரும் ஞாட்டிகள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணி கரையில இருக்க சங்கரன் ஸ்நானம் பண்ணி அகபரணத்துவம் சொல்லி ஸ்நானம் பண்ணி கரையில நதிக்குள்ள உட்கார்ந்துட்டு மாத்தியானிகம் பண்ணிட்டு இருக்கார், ஜபம் பண்ணிட்டு இருக்கார் கண்ணை மூடிட்டு. ஸ்நானார்த்தமே கதா தஸ்மின் அவதீர்ணம் நதி ஜலே அக்ரஹே தீக்ஷ்ணம் ஷ்ரஸ்தம் கிராஹபாதே மகாபலஹ. ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு முதலையானது அங்க வர ஆரம்பிச்சது. அங்க இருக்கிறவங்கள முதலில் கத்தினா. இவர் தியான நிஷ்டரா இருக்கிறதுனால கவனிக்கல. அப்படி மெதுவாய் சங்கருடைய காலை பிடிச்சிட்டு அந்த முதலையானது காலை பிடிச்சதும் நிஜாக்ரோஷம் சமாகர்ண்ய மாதரம் திருதமாகதா சோப்ரவீதம் பமாம் நக்ரஹ பலவான் கிரஹீத்பதே. அத்தனை பேரும் சங்கரனை முதலை பிடித்து விட்டதுன்னு கூச்சலிட இதை கேட்ட ஆரியாம்பாள் ஓடி வந்தால், பக்கத்துல எங்கேயோ இருந்தால் ஓடி வந்து சங்கரனை போய் பார்த்தால், அம்மா காலில் முதல்ல பிடிச்சு கொடுத்திருந்தால் கரவாணிகிமம்பாஹம் காலோதிதுரதிக்ரமஹ அஷ்டமூர்த்திரதாத்யன்மா அஷ்டவர்ஷைக ஜீவிதம். அம்மா இப்ப நான் என்ன பண்ணுவேன், காலமானது ரொம்ப கொடூரமா இருக்கே. அஷ்டமூர்த்தி ரதாத்யன்மா அஷ்டமூர்த்தியான பரமேஸ்வரன் ஏவன் அஷ்டமூர்த்தி ஸ்வரூபனா இருக்கானோ அத்தகையான பரமேஸ்வரன் அஷ்டவர்ஷைக ஜீவிதம் 8 வருடம் தானே எனக்கு ஜீவனம்ங்கிறத கொடுத்தால் இப்ப நான் என்ன பண்றது. விதினா விகித காலஹா. இப்படி கேட்டதுமே ஆரியாம்பாள் கதறினால், காலத்துடைய விதியினால வஞ்சிக்கப்பட்டவனா போயிட்டேனே, இப்ப புத்திரனை நான் என்ன பண்ணி காப்பாற்றுவேன்னு தெரியலையே, ஆஹா என் குழந்தை என்ன ஆக போறான்னு தெரியலையேன்னு ஆரியாம்பாள் கதற ஆரம்பிச்சால். விதினா விகித காலஹா விஷமோ யமுபாகதா புத்திரகிருத்யமகிருத்வா மதே புத்திரயாதி கதம் விதி. எனக்கு ஒரு குழந்தையாச்சே, அந்த குழந்தையினால சம்ஸ்காரம் நடக்கும்னு நான் ஆசையோட இருந்தேனே, அந்த குழந்தையினால சம்ஸ்காரம் மற்றவளாக போயிடுவேன் புலர்க்கேன். கதறினால் புற்றகைருதீமேனாம் உவாசத குணஸ்துதி சதுர்த்தமாஸ்ரமம் பிராப்ய ஜன்மாந்தரதயோதிதம். புற்றகைருதீமேனாம் கிருஷ்ணர் ஆரியாம்பாள் கதறதை பார்த்ததும் ஆச்சாரியால் சொன்னால், அம்மா எனக்கு ஒண்ணு விஷயம் நான் கேட்கிறேன், அதுக்கு உத்தரவு கொடுக்குறியான்னு கேட்டார். என்ன குழந்தை சீக்கிரம் சொல்லுன்னா, ஒண்ணு எப்படி இருந்தாலும் உனக்கு புத்திரசத்தியம் நடக்கணுமேயானால் எனக்கு சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடு. ஒருவேளை 2வது ஜென்மான்னு சொல்லப்படுறது சன்னியாசமாகின்றா உயிர் வரலாம்.
இல்லையானால் முதல்ல கடிச்சு போயிட்டேனே ஆனால் நான் சன்னியாசம் வாங்கிக்காத இப்படியே போயிட்டேனே ஆனால் துர்மிருதி அடைஞ்சான் லோகத்தெல்லாம் பேசுவா துர்மரணம் அடைஞ்சிட்டான்னு. அந்த சன்னியாசம் வாங்கிட்டு போனா துர்மரண தோஷமும் கிடையாது. ஒருவேளை ஆயுஸ் இருந்தா உனக்கு புத்திர கிருத்தியமும் நடக்கும். சன்னியாசியா இருக்கும்போதே நான் உனக்கு கிருத்தியமும் பண்ணுவேன். இதுக்கு நீ என்ன சொல்றன்னு கேட்டால் உடனே ஆரியாம்பாள் நினைச்சால், ஆஹா குழந்தையே நல்ல யுக்தி சொல்லியிருக்கானே, குழந்தைய இது முன்னாடியே ஏன்பா சொல்லலன்னா, ஏன் சொல்லலன்னா ஒரே குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவோ அவரிடத்துல போய் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னா வருத்தப்படுவாளேன்னு பெஷால இருந்தா கொஞ்ச நேரம் பார்த்தா யாருமே உள்ளுக்குள்ள இறங்கல. யாராவது குழந்தையை காப்பாற்றுவாளான்னு ஆரியாமல் எதிர்பார்த்தா எல்லா பங்காளிகளும் கம்பைடுறா கல்லைடுறான்னு சொல்றானே தவிர ஒருவன் கூட பக்கத்துல வரல. கொஞ்ச நேரம் முதலையில இருந்து தப்பிச்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அத்தனை பேரும் பேசிட்டாளா, அப்பா நம்ம ஊருக்கு பாக்கியம் இல்லை, பரமேஸ்வரனால ஒரு குழந்தை பெற்றெடுத்தோம், அல்பாயுஷா போக போறது, இந்த குழந்தை உயிர் விட்டாச்சுன்னா நம்மளுக்குலாம் ஆசை வந்துவிடும், சாப்பிட முடியாது, அதுக்குள்ளேயும் உயிர் போறதுக்குள்ளேயும் நம்மள சாப்பிட்டு வந்துடுவோம் கிளம்பி போயிட்டாலாம் அத்தனை பேரும். அப்பதான் ஆச்சாரியால் சொன்னாலும், அம்மா பங்காளிகள் எல்லாம் கூட இருப்பான்னு சொன்னியே, எத்தனை கூட இருந்துக்கா பாரும்மா, எல்லாம் இப்படிதான்மா அப்படின்னு சொன்னதும் அதனால துணி ஆசிரமத்துக்கு உத்தரவு கொடுங்க கேட்டதும் உடனே சொன்னால், என் குழந்தை சதாயுர் பூத்வா சன்னியாசி பூத்வா சதாயுர் பவது சங்கரா, என் குழந்தை சன்னியாசம் வாங்கின்றாவது ஒரு ஆயுஷ் க்ஷேமமா இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணினால் புத்திர கிருத்யாய ஜீவாமி குணரஷ்டாவஹம் சமாஹ சன்யாசி பவிதும் புத்யா யதி நிஷ்கிருயாமஹம் ராமாமயமன்ஹாய நாத்ர கார்ய விசாரணா உக்தேதி நிஜபுத்ரேண தஸ்ய ஜீவிதகாங்க்ஷயா தானுமேனே ஜதத்தூர்ணோ சன்யஸ்தம் ஜாத்மனா தயா ரதேத்யனுஜ்ஞாதः தபஸ்வின்யாவ கதஞ்சன. எப்படியோ நாள் கதஞ்சனால் எப்படியோ மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுத்தால் ஆரியாம்பாள். என்ன நீ சொல்லும் போது ஞாபகம் வருது, சமீப காலத்துல சங்கரனுடைய சரித்திரத்தை எழுதினவர் வித்யாரண்யருங்கிற ஒரு பெரியவர். அவர் வேதபாஷ்யமெல்லாம் எழுதியிருக்கார். அந்த வித்யாரண்யர் பூர்வாசிரமத்தை சன்னியாசத்தை பண்றதுக்கு முன்னாடி பெரிய தாரித்திரத்தினால பாதிக்கப்பட்டு இது பெரியவா திருத்தங்குறல எழுதுறார். இந்த இடம் சொல்லும் பொழுது தாரித்திரத்தினால பாதிக்கப்பட்டு மகாலட்சுமியை குறித்து தபஸ் பண்றார். அப்ப பல வருஷங்கள் தபஸ் பண்ணி மகாலட்சுமி பிரத்யட்சமாகி சொல்றாளா, உனக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு ஐஸ்வர்யம் கிடையாதுப்பான்னு சொன்னார். ஏன்னா அப்படி ஒரு இதுன்னு சொன்னதும் உடனே அவர் சொன்னாலாம், அப்பன்னா வேறு ஜென்மா எடுத்தாருன்னா ரெண்டாவது ஜென்மான்னு சொல்லப்படுறதுன்னு சன்னியாசம் ஸ்வீகரணம் பண்ணிக்கோ, உனக்குன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு மகாலட்சுமி சொல்லிட்டு போக ரெண்டாவது ஜென்மா சன்னியாசம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யங்கள்லாம் கையில் கொட்டினது. அது கர்நாடக தேசத்துல ஒரு பெரிய வித்யாஸ்தானத்துக்கு ராஜகுருவா பிரகாசித்தார். அந்த ராஜ பரம்பரையில அந்த திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ பரம்பரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ராஜ பரம்பரைக்கும் அவர் ஆஸ்தான வித்வானா இருந்து தன் கையில தனத்தை வைத்துக் கொண்டு பல ராஜ்ய சம்ஸ்தானத்தை நடத்தி அதுக்கும் மேல பல மடங்களை நிர்வாகம் பண்ணி நிர்மாணம் பண்ணி அந்த மடத்துல சன்னியாச தர்மத்தை பிரகாசப்படுத்தினார். அதுக்கும் மேல வேதபாஷ்யங்களா ரச்சனை பண்ணினார். என்ன சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஜென்மான்னு சொல்லப்படுறது பல க்ஷேமத்தை அடைஞ்சார். அந்த மாதிரி இந்த குழந்தையும் சன்னியாசம் வாங்கிட்டு பல க்ஷேமத்தோட இருக்கட்டும்னு மனத்துல எண்ணிக்கொண்டு ஆரியாம்பாள் உத்தரவு கொடுத்தால். உத்தரவு கொடுத்ததுமே பகவத்பாதாளுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாம் அத்தியனம் பண்ணினவர் ஆச்சே. அதனால ஆபஸ் சன்னியாசம் சன்னியஸ்தோகம்னு சொல்லிட்டால். நான் சன்னியாசத்துக்கு உண்டான மந்திரங்கள் உண்டு, அதெல்லாம் நம்மளுக்கும் தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லியாச்சுன்னா சன்னியாசியா போயிட்டான்னு சொல்றது உண்டு. அதனால பெரியவாள்லாம் சொல்ல மாட்டா. பெரியவாள்லாம் கிரகத்தா சொன்னாலும் கூட எழுதி கொடுத்து கிரகத்தா சொன்னா எழுதி கொடுத்து சொல்லும்பாலே தவிர அவ வாக்குனால சொல்ல மாட்டா. ஏன்னா அப்படி அது மந்திரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதா. இப்போ வேத மந்திரங்கள்லாம் எங்கெல்லாமோ காயத்ரி ஓடுறான் பாருங்க, அந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது. காயத்ரிலாம் இந்த மாதிரி அவசரமா இங்கே எல்லாமோ சொல்லிட்டு இருக்கா பாருங்க ஒரு டேப் ரெக்கார்டில். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கேட்டாலே லோகத்துல சில ஆபத்துகள்லாம் உண்டாகும்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. அப்படி இருக்கும்போது சன்னியாச தர்மம் உன்னதமானது இல்லையா, அதனால மனசா வஜசா சன்னியசே அப்படின்னு சொல்லியிருக்கு. மனசாலையோ வஜஸ்னாலையோ சன்னியாசம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சாலே சன்னியாசி ஆயிடுறான்னு சொல்றது. உடனே சன்னியஸ்தோஹமிதி ப்ராஹ சன்னிருத்யேந்திரியாணி சஹ நைவ நிஷ்டித சன்யாசஹ
குர்யாத் கால விலம்பனம் ததோஜைவ கமிஷ்யாமி சுவாமி நிதாய துர்ஜனே. இப்படி அம்மா உத்தரவு கொடுத்ததுமே அந்த முதல விட்டது. அது என்ன முதலையோ தெரியாது. ஏன்னா சங்கர விஜயத்தை சொல்றது அது ஒரு கந்தர்வன் ஏதோ ஒரு சாபத்தினால முதலையா வந்திருந்தார். இவருடைய காலை பிடிச்சதுமே அவருக்கு முக்தி. பூர்ணாவதியில முதலையா இருன்னு சொல்லி பரமேஸ்வரனுடைய ஒரு காலை பிடிச்சா அவனுக்கு முக்தி கிடைக்கும்னு அங்க சொல்ல, அதனால காலை பிடிச்சான்னு முக்தி வந்துவிடுத்து. கந்தர்வாளுக்கு திவ்யசக்ஷஸ் உண்டு. இந்த குழந்தைக்கு திவ்யசக்ஷஸ் இருக்கிறதுனால வேற யாருக்கும் தெரியல. அந்த நக்கரமானது சுத்தி பண்ணிட்டு போனது. ராகத்தமான ஜனங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னார். அப்படி முதல்ல கிளம்பி போனதும் பகவத் பாதால் உழைச்சி கரையில வந்தார். கரையில வந்ததுமே அம்மா அப்பா குழந்தை சாப்பிடவாப்பா, உனக்கு தயிர் சாதம்லாம் பசஞ்சு வச்சிருக்கேன், ஆடை போட்டு தயிர் சாதம் பசஞ்சு வச்சிருக்கேன், ஆகாரம் பண்ணவான்னு கூப்பிட்டார். உடனே அம்மா சாப்பிடவான்னு கூப்பிடாதும்மா, சன்னியாசியா போயாச்சு, பிக்ஷைக்குவான்னு கூப்பிடு, இனி திண்ணையை தாண்டி உள்ளுக்குள்ள வர முடியாதும்மா, வாசல்ல இருந்து பிக்ஷை போடணும்னு சொன்னார். கதறினால் ஆரியாம்பாள். ஆஹா, இனி உனக்கு யாருமா குழந்தை, யாரு ஆகாரம் பண்ண போறா தெரியலையே, யாரு சாப்பாடு போட போறா தெரியலையேன்னு கதற. அப்ப பகவத் பாதால் சொன்னால், பத்ரஹரி நீதி சதக வைராக சதக ஸ்லோகத்தை சொல்றார், பிக்ஷாப்பிரதாக ஜனன்யா, பிக்ஷை போடுறவர்களெல்லாம் தாயார்கள் சன்னியாசிக்கு, அதே மாதிரி இவனுடைய க்ஷேமத்தை விரும்புறவர்கள் எல்லாம் பிதாக்கள், யார் யாரெல்லாம் இவாழ்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறாளோ சிஷ்யாலாம் புத்திரர்களா போயிட்டாலும்மா, இப்படி ஜெகமே எனக்கு பெரிய குடும்பமா போயிட்டு வசுதெய்வ குடும்பம்னு எத்தனை ஒரு தாயார சிட்டி பண்ணி கொடுத்த தெரியுமா சன்னியாசிக்கு உபனிஷத்தானது. இப்படி சொல்லி அம்மா கவலைப்படாதீங்கோ, உங்களை நான் அனாதையா விட்டு போக மாட்டேன், பந்துக்கள் இருக்காளே, அப்பா நிறைய வச்ச தனத்தெல்லாம் பந்துக்கள்கிட்ட கொடுத்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அவள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போறேன். அவ என்ன பண்ணுவா தெரியுமா, எல்லாரும் தர்மத்துல பயம் உண்டு அவளுக்கு, இந்த பணத்தை வாங்கிட்டு உங்களை சுசுட பண்ணாது போயிட்டோமே ஆனால் நம்மளுக்கு பெரிய தப்பு வரும், நரகம் உண்டாகும்னு பயப்படக்கூடியவா. அதனால பயந்துட்டாது உங்களுக்கு உங்களை வேணா ஸ்நானம் பண்ணி உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து ஆகாரம் போட்டு உங்களை பார்த்து பாலம்மா மாதுர்விதேய மனுஷதியதத்ர காரியம் சன்யாசினா தது கரோமி நந்திஹேஹ ஹஸ்தாசனே தவ யதேஷ்டமமி பிரதேயு கிருஹந்தி ஏதனமிதம் மம பைத்ருகம் யத். உடனே அம்மா இந்த சரீரம் இருக்கிற வரையும் சக்தியை அனுசரிச்சாவது ஏதாவிதான் அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்கம்மா. கடைசியில நான் உங்களுக்கு அந்திம காலத்துல நான் உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்றேன். தேகம் பரோக வசகே சனாபயோமி திரக்ஷந்தி சக்தி மனுசுத்ய மிருதி பிரசங்கே அத்தக்ரஹாஜன பயாச்ச யதா விதானம் குர்யஷ்சதம் கிருதமமி ந விபேயமீஷேதி. முதல் பகவத்பாதால் சொன்னால், அம்மா பணம் வாங்கிட்டோமேன்னு பயந்து 4 பேர் ஏதாவது பேசுவாளேன்னு சொல்லிட்டாவது நீ உயிரை விட்டான்னாக்க உனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாமா அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, ஆரியாம்பாள் கண்ணீர் விட்டால் முக்தாட்டம் உன்னை குழந்தையா பெற்றெடுத்து என் குழந்தை ஜலஜலத்தினால சம்ஸ்காரம் உங்களால சம்ஸ்காரம் நடக்காம இருக்கிறதுக்கு முதல்வா இல்லையே பெருக்கலாமே. ஜீவிதம் ஜலஜரத்ய முகாத்ததிஷ்டம் சந்நியாசங்கரவசாதி மம தேஹபாதே சம்ஸ்காரமேச்ச விதிவத் குரு சங்கரம் த்வம் லோஜேத் பிரசூயமரிம் பலநீரயத்வம். நீ அந்திம காலத்துல சம்ஸ்காரம் பண்ணவில்லையானால் உன்னுடைய பெற்றதுக்கு பலன் என்னன்னு ஒண்ணு புரியலையேன்னு கேட்டார். இப்படி கதறினதுமே, அம்மா நீங்க அழக்கூடாதும்மா, அழுதேலையானாலும் என்னுடைய சன்னியாசம் மண்ணா போயிடும் பொய்யா போயிடும், அதனால உங்க கண்ணில் ஜலம் வரப்படாது, அனுகிரகம் பண்ணுங்கோ. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு பிரதிஜை பண்ணி கொடுக்குறேன், கையை தட்டி கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நீர் விட்டுக்கொண்டு பகவத் பாதால் சொல்றால், அம்மா நீங்க அந்திம காலத்துல நீங்க இருக்கும்போது என்னை ஸ்மரிக்கும் பொழுது
அது எனக்கு பகலா இருக்கட்டும், இரவா இருக்கட்டும், சந்தியா காலமா இருக்கட்டும், ஜெபம் பண்ணக்கூடிய காலமா இருக்கட்டும், அந்த சமயத்துல சாட்சாத் பிரம்மதேவன் பிரம்மலோகத்துக்கு வந்துட்டு போகணும்னு கூப்பிட்டாலும் பிரம்மலோகம் வேண்டாம், தாயாருடைய சன்னதி நான் வேணும்னு ஓடி வருவேன். சாட்சாத் விஷ்ணு வந்து வைகுண்டத்துக்கு கூப்பிட்டாலும் வைகுண்டவனம் வேண்டாம், தாயார் சன்னதி நான் வேணும்னு ஓடி வருவேன். கைலாசவாசியான பரமேஸ்வரன் சங்கரன் கைலாசத்துக்கு அழைத்தாலும் கைலாசபதம் வேண்டாம், தாயாருடைய சன்னதி தான் வேணும்னு ஓடி வருவேனும்னா நன்றாக நம்பிக்கை வைக்கோன்னு சொல்லி அம்மா கையில தட்டி கொடுத்தாலும் பராத்திரி சமயே சமயாந்தரேவா சந்திந்தயஸ்தவசகா அவசகாதவா கேஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹார விஸ்வாசமாப்ருஹி மிருதாவதி சம்ஸ்கரிஷ்யே. நிஷ்டையில் அவர் நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொல்லி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினால் சன்னியாசி தாயார் நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்றது சன்னியாசம் வாங்கிட்டாச்சுன்னா அப்பா முதல் கொண்டு சன்னியாசியான குழந்தைய நமஸ்காரம் பண்ணணும். ஆனா தான் யாத்திரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த கிராமத்துல இருக்கோமோ அந்த கிராமத்துல தன் தாயார் இருக்கான்னு தெரிஞ்சா தாயார் இருக்கிற இடத்தை தேடி போய் இந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. सर्ववंद्येन यदिना प्रसूर्वन्द्या प्रयत्नतः सर्ववंद्येन यदिना प्रसूर्वन्द्या प्रयत्नतः எத்தனம் பண்ணியாவது அந்த சன்னியாதினால அம்மாவை நமஸ்காரம் பண்ண வேண்டியவளா போயிட்டாவது சொன்னார். இப்படி சொல்லி அதனால நமஸ்காரம் பண்ணி அம்மா கண்ணை தொடச்சு சொல்றாள், அம்மா நீங்க கண்ணீர் விடக்கூடாதம்மா, குழந்தை என்னை விதவையான என்னை அனாதையா விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான்னு கண்ணீர் விட்டலையானால் என்னுடைய சன்னியாசம் மண்ணா போயிடும். ஒரு எண்ணம் கூட இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது என்று பிரார்த்தனை பண்ணினால் சன்னியஸ்தவான் சிசுதயம் விதவானாதா க்ஷித்வேதிமாம் ருதி கதாபி ந சிந்தனீயம் த்யாவன்மயா திரிமதா பலமாபனீயம் மதத்ததசதகுணம் பலமாபயிஷ்யே. எனக்கு சதகுணம் 100 குணமானது 100 மடங்கு எனக்கு க்ஷேமம் உண்டாகும்னு சொன்னதும் ஆரியாம்பார் வாக்குனால மங்களாசாசனம் அப்படின்னாலே தவிர மனதால வரக்கூடிய அந்த கண்ணீரை தடுக்க முடியலையா. இப்படி குழந்தை அம்மாவை நமஸ்காரம் பண்ணி பந்துக்கள் இடத்துல அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு ஒப்படைச்சுட்டு அங்கேருந்து சந்நியாச கல்பிதமனா வர்த்திதாத்மி தூரம் தாம் நிக்ஷிபாமி ஜனனி மதவாம் பவத்சு. சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு போறேன், எங்கள் அம்மாவை நீங்கள்லாம் காப்பாற்றுவோன்னு சொல்லி பந்துக்கள் இடத்துல கொடுத்து அங்கேருந்து குழந்தை கிளம்பினார். அப்படி கிளம்பும் பொழுது கிருஷ்ணன் முதற்கொண்டு அத்தனை ஜனங்களும் கண்ணீர் விட்டால், கிருஷ்ணன் முதற்கொண்டு கண்ணீர் விட்டால் அந்த இருக்கக்கூடிய கிருஷ்ணன் உடனே பகவான அப்பதான் சிதாஷ்டகத்தினால ஸ்துதி பண்ணிட்டு கிளம்பினால் குஞ்சித்தை குந்தலேர் பிராஜமானனம் ரத்னமௌலிம் லசத் குண்டலம் கண்டயோ ஆரகேயூரகம் கங்கண ப்ரோஜ்வலம் கிங்கினி மஞ்சுலம் ஷாமலம் தம்பஜே. இப்படி கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணி அங்கேருந்து கிளம்பி காலடியிலேருந்து 8 வயசு குழந்தை நர்மதா நதி தீரம், இங்கதான் நாசிக் பக்கத்தில் நர்மதா நதி போகிறது 100 கிலோமீட்டர்ல, அந்த நர்மதா நதி தீரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஓங்கார கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த குருநாதால பார்க்கறதுக்கு நடந்து வர்றதுன்னா என்ன ஒரு விவேகம் வைராக்கியம் 8 வயசு குழந்தைக்கு இருக்கணும் பாருங்க. அந்த ஹிருதயம் முழுக்க அப்படியே வைராக்கியத்தில் பழுத்து சமாஜ சுகத்தை அனுபவித்துக் கொண்டு தான் படித்த உபநிடத்துகள் அர்த்தங்கள்லாம் மனசுல சிந்தனைக்கு வர அதை மனசுல மனனம் பண்ணி கொண்டு அந்த குழந்தை அந்த உபநிடத்து வார்த்தைகள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு நடந்து வரதாம். பதிச்சாத்மானமத்வந்தம் நிர்விகாரம் நிரஞ்சனம் நித்யமுக்தம் நித்யசுத்தம் சிவம் தத்யௌ யதேந்திரியா. அந்த அத்வயமான ஆத்ம வஸ்துல நிராகாரமான அந்த நித்தியமுக்தமான நித்திய சுத்தமான இந்த சிவமா இருக்கக்கூடிய ஆத்மால மனத்தை அர்ப்பணம் பண்ணி சமாதியில வருது, அந்த ஸ்லோகம் வாயில வருது. இந்த சரீரம் நான் அல்ல, இந்திரியங்கள் எதுவும் நான் அல்ல,
உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த சித்தவருத்திகள் எழுப்புறதே இது எதுவும் நான் அல்ல, நான்கிற இந்த அகங்காரம் இருக்க எதுவும் என்னோடது அல்ல. இந்த பிராணி வர்க்கா, இந்த பிராணன் அபாரன் வியானன் சமானன் உதானன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பிராணம் உள்ளுக்குள்ள ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கே. ஹிருதயத்தில் இருக்கிறவனுக்கு பிராணன்னு பேரு, புதத்துல அடியில கெட்ட வாயுவை வெளியில தள்ளுறவனுக்கு அபாரன்னு பேரு. அதே மாதிரி வயத்துல சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை ஜீரணம் பண்ணக்கூடிய பிராணனுக்கு சமானன்னு பேரு. அதே மாதிரி சரீரத்துல எல்லா ரத்தத்தையும் சரீரம் முழுக்க வியாபிக்கும்படி பண்ணக்கூடிய பிராணனுக்கு வியானன்னு பேரு. இந்த பிராணன் போற சமயத்துல வாசனாமயமான சரீரத்தை தூக்கின்னு போகக்கூடிய பிராணனுக்கு கண்ட தேசத்துல பிரகாசிக்கக்கூடிய உதானன்னு பேரு. இந்த 5 விதமான பிராண வர்க்கமும் என்னோடது வஸ்து இல்ல. ஹிருதி பிராணோ குதேபானஹா சமானோ நாபிமண்டலே உதான கண்டதேசத்தியா தியான சர்வசரீரகான்னு பஞ்ச பிராணன். ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிராணன் எதுவுமே என்னுடைய சொரூபம் அல்ல. இதே மாதிரி மனைவி, குழந்தை, பந்துக்கள், தனம் இவைகள் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. இப்ப மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதராக, அர்த்தம் நாஸ்தி, தனம் நாஸ்தி, தஸ்மா ஜாக்கிரத ஜாக்கிரத. இது எதுவும் நான் இல்லைன்னு சொல்லி என்ன எதுடா என்னுடைய சொருபம்னால் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு சாட்சி மாத்திரமாக எப்பொழுதும் அழியாததான நித்திய வஸ்துவாக உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம வஸ்து பிரகாசிக்கின்றிருக்கேன். அதுவே சிவோகம், அதுவே நான் ஒரு வஸ்து பிரகாசிக்கதே, அதுவே மங்களஸ்வரூபியான அந்த சிவம். அதுவே நான், அதுவே நான், அதுவே நான். இந்த சரீர தர்மங்கள் எதுவுமே என்னோடது அல்ல. நஹம் தேஹோ நேந்திரியாண்யந்தரங்கோ நஹங்காரஹ பிராணவர்கோ ந புத்திஹ தாராவத்ய க்ஷேத்ர வித்தாதி தூரஹ சாட்சி நித்ய பிரத்யகாத்மா சிவோஹம். ஒரு கயர்ல பாம்பு காண்றான். காரணம் என்ன? அந்த கயரை பார்க்காதவனுடைய தோஷம்தான் பாம்பு தெரிகிறது. அந்த மாதிரி சுவாத்மாவை தன்னுடைய இருப்பிடமான ஆத்மாவை உணர்ந்து பார்க்காதனுடைய தோஷம் ஜீவபாவம் வெளியில கிளம்புறது. எப்படி நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆப்தோக்தி, ஒரு நண்பனுடைய வாக்குனால அந்த பாம்பு என்கிற பிரமம் நிவர்த்தி ஆயிடுதுன்னா கயறு தெரியறதோ, அந்த மாதிரி தேசிகனுடைய ஒரு வச்சஸ்னால ஜீவபாவம் வெளித்தமா போய் எது ஜீவன் ஜீவன் நீ சொல்றியோ அது ஜீவன் இல்லடா, அது ஆத்மா, அது சொஸ்வரூபம், அது உன்னுடைய சாந்தியினுடைய தாமம், உன்னுடைய திருப்தியினுடைய தாமம் காட்சி கொடுக்கிறதே, அதுதான் என்னுடைய ஸ்வரூபம். ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜோ யதாஜி ஸ்வாத்மஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவः ஆப்தோக்த்யா ஹி பிராந்திநாசேத ரஜ்ஜு ஜீவோ நாஹம் தேசிகோக்த்யா சிவோஹம். எனக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் குரு சொல்லியிருக்காரு இல்லையா நீ ஆத்மான்னு, குரு சொல்லியிருக்காரு நான் ஆத்மா, தேசிகோக்த்யா சிவோம். அந்த குரு வந்தஸ்தையாவது ஒரு விஸ்வாசம் வச்சு நான் ஆத்மா அப்படின்னு வாழ்க்கையில இருந்துட்டாங்கன்னா ஒன்று திருப்தி கிடைச்சிடுறது. இப்படி அந்த குருவுடைய சரண சேவையை உத்தேசித்து கிளம்பி சங்கர பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய சமீபத்துக்கு வர, அத்தகையான குரு சமீபத்தில் வரக்கூடிய அவருடைய சிதானந்த அனுபூதி, அவர் குரு சன்னதியில் இருந்து வேதாந்த சிரவணத்தின் அழகு, அங்கே மன நிதித்தியாசத்தின் அழகு, அதுக்கப்புறம் குருவுடைய உத்தரவின் பிரகாரம் அங்கேருந்து காசி கஷேத்திரத்துக்கு கிளம்புறது. சங்கர சரித்திரங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். நம்ம இந்த 7 நாளில் சொல்லணுங்கிறது முடியாத காரியம்தான். ஏதோ ஒரு டம்ளரை வச்சுட்டு சமுத்திரத்தை அளக்கிற மாதிரி தான் இந்த 7 நாளில் சங்கர சரித்திரத்தை சொல்றதுங்கிறது. சொல்ல ஆனந்தமாக இருக்கும், ஆத்மானுபூத்தியை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம முடிஞ்ச பரியந்தம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைக்கு 3 நாள் ஆயிருக்கா, 4 நாள் ஆயிருக்கா? இன்னைக்கு 4வது நாள். இன்னும் 3 நாள் இருக்கு. முடிஞ்ச பரியந்தம் நம்ம சங்கருடைய கிருபை, அவர்கள் எப்படி சொல்ல வைக்கிறாரோ குருநாதாருடைய கிருபை, இந்த மாதிரி நாளையிலேருந்து மானசந்தானம், நாளைக்கு மானசந்தானம் பண்ணலாம். காலத்தால் வழக்கம் போல 7 மணிக்கு வேத பாராயணம், 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:45 பிரவச்சனம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யஹம்.